ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். கவனி, லாஸ்ட் 2 கிளாஸஸா நாம எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் அப்படிங்கிற சாப்டர் தான் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். என்சிஆர்டி புக்ல ஃபர்ஸ்ட் 2 சாப்டர் மெர்ஜ் ஆகி எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் அப்படிங்கிற நேம்ல கால் ஆகும். என்சிஆர்டி புக்ல மட்டும்தான் 2 டிஃப்ரெண்ட் டைட்டில்ஸா 2 சாப்டரா கொடுத்திருப்பாங்க. வேற எல்லா புக்லயும் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் தான் இருக்கும். இந்த டைட்டிலோட மீன் என்ன அப்படின்னா ஸ்டாட்டிக் பிஹேவியர் ஆஃப் சார்ஜ், இல்ல லோக்கலா எப்படி சொல்லலாம், சார்ஜ் அண்டர் ரெஸ்ட்னு சொல்லலாம். சார்ஜோட ரெஸ்ட் பிஹேவியரை டீடைல்டா ஸ்டேஜ் பை ஸ்டேஜா டிஸ்கஸ் பண்றதா இந்த லெசனோட அல்டிமேட். இப்படி டிஸ்கஸ் பண்ணா நிறைய பிராக்டிக்கல் பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் கிளாஸ்லயே சொல்லியிருந்தேன். ஓவன் எப்படி வேலை செய்யும், இந்த ஃபேன்ல ஒயிட் கலர்ல ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும், அதை கெப்பாசிட்டர்னு சொல்லுவாங்க, அதோட ரோல் என்ன, சிவியர் ஹார்ட் அட்டாக் வந்துச்சுன்னா பல்ஸ் வைப்பாங்க ராடு மாதிரி புடிச்சிட்டு, அது ஏன் பண்றாங்க, 2 வீலர்ல செல்ஃப் ஸ்டார்ட் எப்படி எடுக்கிறது, லைட்னிங் எப்ப நடக்கும், அதுல இருக்கிற டீடைல்ஸ் எல்லாம் என்ன, இதெல்லாம் நாம ஒரு ஸ்டேஜ்லயும் கத்துக்க முடியும் அப்படிங்கறத நான் ஃபர்ஸ்ட் கிளாஸ்லயே சொல்லியிருந்தேன். இது எல்லாம் நம்ம சிலபஸ்ல இருக்கானா இருக்கு. பொதுவா இந்த மாதிரிலாம் டைட்டில்ஸ் இருக்குன்னு டீச்சர் பெருசா இன்ட்ரோல எக்ஸ்போஸ் பண்றது இல்ல. நான் இன்ட்ரோல சொல்றதுனால ஸ்கூல் டீச்சர் சொல்லல, அதனால நான் ஏதோ சொல்றேன்னு நினைச்சிருவேன்னா, இது எல்லாம் இருக்கு. இதுக்கு நாம எவிடன்ஸ் கேதர் பண்ணணும். எவிடன்ஸை பேஸ் பண்ணி நியூமரிக்ஸும் இருக்கு, நிறைய இருக்கு. அப்ப இது ஒரு பெரிய லெசன். இவ்வளவு பெரிய லெசன்ல மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் வேர்ட் என்ன அப்படின்னா சார்ஜ் தான். அப்ப அகைன் அதே ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல நாம சார்ஜ்னா என்னங்கிறத எலாபரேட்டா டிஸ்கஸ் பண்ணுவோம். நம்மளோட எலாபரேட் டிஸ்கஷன்ல புக்ல இருக்கிற சார்ஜ் ப்ரொடியூசிங் மெத்தட நல்லா டீடைல்டா அனலைஸ் பண்ணியாச்சு. புக்ல என்ன மெத்தட் இருந்தது சார்ஜ் பத்தி பேசுறதுக்கு, அவங்க என்ன மெத்தட் வச்சிருந்தாங்க, சில்கையும் கிளாஸையும் ரப் பண்ணா சில்க்ல நெகட்டிவ் சார்ஜ் வரும், கிளாஸ்ல பாசிட்டிவ் சார்ஜ் வரும், இப்படி எல்லாம் சொல்லியிருந்தாங்க. அதை நம்ம நுணுக்கமா அனலைஸ் பண்ணிட்டோம். நுணுக்கமா அனலைஸ் பண்றதுன்னா என்ன அர்த்தம், எப்படி சில்க் அண்ட் கிளாஸ்னு கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிறதையும் பேசியாச்சு. ரப் பண்ணா ஏன் சார்ஜ் வருதுங்கிறதையும் டீடைல்டா பார்த்துட்டோம். சில்க்ல ஏன் நெகட்டிவ், கிளாஸ்ல ஏன் பாசிட்டிவ், அது எப்படி வந்துச்சு, மாறி வரக்கூடாதுங்கிறதையும் தெளிவுபடுத்திட்டு, ஆல்சோ ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சார்ஜ்னு சில ப்ராப்பர்ட்டிஸையும் படிச்சுட்டு சார்ஜ் ரிலேட்டடா இருக்கிற ப்ராப்ளம்ஸையும் டிஸ்கஸ் பண்ணியாச்சு. அந்த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சார்ஜ் படிக்கிறப்ப ஒரு ப்ராப்பர்ட்டி சிம்பிள் அண்ட் கம்ஃபர்டபுளா நம்மளுக்கு இருந்தது. எல்லா ப்ராப்பர்ட்டியும் கம்ஃபர்டபுள் தான், அதுல கடைசியா படிச்ச ப்ராப்பர்ட்டி ஹைலி கம்ஃபர்டபுளா இருந்தது. என்ன ப்ராப்பர்ட்டி, 2 பிளஸ் சார்ஜ் பக்கத்துல இருந்தா ரிப்பல் ஆகும், 2 மைனஸ் பக்கத்துல இருந்தாலும் ரிப்பல் ஆகும், ஒரு பிளஸ் மைனஸோ இல்ல ஒரு மைனஸ் பிளஸோ நியர்பைல இருந்தா அட்ராக்ட் ஆகும். இது ஹைலி கம்ஃபர்டபுள். ஏன் கம்ஃபர்டபுள்னா இது பார்த்தாவே நம்மளுக்கு புரியுது. இது ஒரு காரணம். இயற்கையாவே நம்ம எல்லாருக்கும் இது எப்படி இருக்கு, அக்செப்டபிளா இருக்கு. 2வது காரணம் என்ன அப்படின்னா, சின்ன சின்ன எக்ஸ்பிரிமெண்ட் மாதிரி செஞ்சு பார்த்தோம் அப்படின்னா இது கரெக்ட் தான் அப்படின்னு நம்மளே நம்ப ஆரம்பிச்சோம். நீ ஒரு பாசிட்டிவ் பிளேட்டையும் ஒரு நெகட்டிவ் பிளேட்டையும் உன் கையில எடுத்துக்கிட்டு பக்கத்துல கொண்டு வந்தா அட்ராக்ட் ஆகுறத உன் கை நவுறத வச்சு நீயே உணரலாம். இதே 2 மைனஸ் பிளேட்டை எடுத்துட்டு போனா ரிப்பல் ஆகுறதையும் உன் கை நவுறத வச்சு நீயே என்ன பண்ணலாம்னா ரெகக்னைஸ் பண்ணலாம். அப்ப லைக் சார்ஜஸ்க்கு அக்ராஸா ரிப்பல்சிவ் எஃபெக்ட் இருக்கு, அன்லைக் சார்ஜஸ்க்கு அக்ராஸா என்ன இருக்கு, அட்ராக்டிவ் எஃபெக்ட் இருக்குங்கிறது ஈஸிலி அண்டர்ஸ்டாண்டபிள். நாம எக்ஸ்பிரிமெண்ட் மாதிரி செஞ்சா அதை உணரவும் முடியும், ஃபீல் பண்ணவும் முடியும். அதனால இது கம்ஃபர்டபுள். இது எப்படி நம்மளுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கோ அதே மாதிரி கூலும் அப்படிங்கிற சயின்டிஸ்டுக்கும் இது கம்ஃபர்டபுளா இருக்கு அப்படின்னு செகண்ட் கிளாஸ்ல ஆரம்பிச்சு. கூலும் இந்த கம்ஃபர்டபிலிட்டியை ரெகக்னைஸ் பண்ணிட்டு ஒரு சின்ன சேஞ்ச் மட்டும் பண்றாரு. நாம நினைக்கிறதுக்கும் அவர் நினைக்கிறதுக்கும் ஒரு சின்ன சேஞ்ச் வருது. என்ன அப்படின்னா, நாம லைக் சார்ஜஸ்க்கு அக்ராஸா ரிப்பல்சிவ் எஃபெக்ட் இருக்கும், அன்லைக் சார்ஜஸ்க்கு அக்ராஸா அட்ராக்டிவ் எஃபெக்ட் இருக்கும்ட்டு நாம எஃபெக்டா சொல்றோம்ல, அதை கூலும் ஃபோர்ஸ்ங்கிறார். அந்த ஃபோர்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃபார்முலாவும் அவர் ஆஃபர் பண்றாரு. அந்த ஃபார்முலாவை தான் நாம செகண்ட் கிளாஸ்ல கூலும்ஸ் லா அப்படிங்கிற டைட்டில்ல படிச்சோம். கூலும்ஸ் லால கூலும் உருவாக்குற டேர்ம் என்னப்பா, ஃபோர்ஸ் தான். அந்த ஃபோர்ஸுக்கு ஸ்பெஷலா ஒரு பேர் இருக்கு, எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ். ஏன் இந்த நேம்ல கால் பண்றார் கூலும் அப்படிங்கிறத நான் 9 ப்ராப்ளம்ஸ் ரிகார்டிங் திஸ் டைட்டில் டிஸ்கஸ் பண்ணிட்டு சொல்றேன்.
அப்ப சில டவுட் வரும். அந்த டவுட்டோட எக்ஸ்பிளனேஷன்ல அதை பத்தி எல்லாம் நம்ம பேசுவோம். அதாவது நாளைக்கு கிளாஸ்ல அது வந்து ஓகே தானே. இப்ப இங்க வருவோம். கூலும்ஸ்லால கூலும் அந்த ஃபோர்ஸ பத்தி பேசுறதுக்கு முன்னாடி சில ரிஸ்ட்ரிக்ஷனையும் மெயின்டைன் பண்றாரு. இனிஷியலா ஒரு ரிஸ்ட்ரிக்ஷன் என்னன்னா, நீங்க 2 சார்ஜ் தான் எடுத்துக்கணும். மோர் தென் 2 சார்ஜ் எடுத்தா என்ன ஆகும், என்ன ஆகுங்கிறத 20 ப்ராப்ளத்துக்கு அப்புறம் பார்ப்போம். ரெண்டாவது ரிஸ்ட்ரிக்ஷன் என்னன்னா, நீங்க பாயிண்ட் சார்ஜ் தான் எடுக்கணும். ஸ்பெரிக் சார்ஜ், சிலிண்டரிக்கல் சார்ஜ், ஸ்பெரிக் சார்ஜ் கூட பாயிண்ட் சார்ஜ் கேட்டகரிக்குள்ள எடுத்துட்டு வந்துடலாம். நீங்க யோசிச்சு பாருங்களேன், ஒரு பால் மாதிரி இருக்கிற ஒரு ஸ்பியர் ஜூம் இன் பண்ணா பாயிண்ட் மாதிரி மாறி. அதனால ஸ்பெரிக் சார்ஜ் பாயிண்ட் சார்ஜ் கேட்டகரிக்குள்ள வச்சுக்கலாம். பாயிண்ட் சார்ஜ், ஸ்பெரிக் சார்ஜ் இல்லாம மித்த சார்ஜ், லைன் சார்ஜ், சிலிண்டரிக்கல் சார்ஜ், டிஸ்ட்ரிபியூட்டட் சார்ஜ் அப்படின்னு சில சார்ஜஸ்லாம் நம்மளுக்கு இருக்கு சிலபஸ்ல. அதெல்லாம் இனிஷியலா நீங்க எடுக்க முடியாது. 100+ ப்ராப்ளம்ஸ் கிராஸ் பண்ணதுக்கு அப்புறம் எடுக்கும். இப்ப அது தேவை. அப்ப இப்போதைக்கு நம்ம என்ன பண்ணா போதும்பா, பாயிண்ட் சார்ஜ், அதுவும் எத்தனை சார்ஜ், 2 சார்ஜ் எடுத்துக்கிட்டு கூலும்ஸ் லாவை டீல் பண்ணா போதும். அந்த 2 சார்ஜை நான் நேம் பண்றேன் Q1 Q2ன்ட்டு. அந்த 2 சார்ஜுக்கு அக்ராஸா உள்ள டிஸ்டன்ஸ் என்னன்னா R. இது ரெண்டுமே பிளஸ்ஸா இருக்கலாம், ரெண்டுமே மைனஸா இருக்கலாம், இல்ல 1 பிளஸ் 1 மைனஸா இருக்கலாம். இவங்களுக்கு அக்ராஸா ஒன்னு ஒரு ரிப்பல்சிவ் எஃபெக்ட் ஆர் ஃபோர்ஸ் இருக்கும், இல்லைன்னா அட்ராக்டிவ் எஃபெக்ட் ஆஃப் ஃபோர்ஸ் இருக்கும். அந்த ஃபோர்ஸை கூலும் எப்படி டிஸ்கிரைப் பண்றாருன்னா, டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ப்ராடக்ட் ஆஃப் டூ சார்ஜ், இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஸ்கொயர் ஆஃப் டிஸ்டன்ஸ் பிட்வீன் தம்னு ஸ்டேட்மெண்டா சொல்றாரு. அந்த ஸ்டேட்மெண்ட்டை நான் மேத்தமெட்டிக்கலா காமிச்சிருக்கேன். மேத்தமெட்டிக்கல் ரூல் படி ப்ரொபோர்ஷனல் தூக்கிட்டு நாம ஒரு கான்ஸ்டன்ட் போடலாம். நிறைய இன்வெஸ்டிகேஷனுக்கு அப்புறம் அந்த கான்ஸ்டன்ட்டை கூலும் 1/4πε0 Q1 Q2/R², கேவை இப்படி ரீப்ளேஸ் பண்ணி அப்டேட் பண்றோம். செகண்ட் கிளாஸ்ல நாம இந்த ஃபார்முலாவை இப்படி எழுதிட்டு இது எப்படி வந்துச்சுன்னு டீடைல்டா படிக்க ஆரம்பிச்சோம். யாரும் அதை பத்தி பேச மாட்டாங்க. நான் உனக்கு இதை கூலும் எப்படி கண்டுபிடிச்சாரு, என்ன லாஜிக் இதுக்கு பின்னாடி இருக்கு அப்படிங்கறதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ண. அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணதுனால ε0k இந்த வேல்யூஸ் அண்ட் யூனிட்ஸும் நம்மளுக்கு எப்படி இருந்தது, மக்கப்லாம் பண்ணாம கம்ஃபர்டபுளா கிடைச்சிருச்சு. ε0ஓட வேல்யூ என்னப்பா, 8.854 into 10⁻⁻12 யூனிட் நியூட்டன் பவர் -1 மீட்டர் பவர் -2 கூலும் ஸ்கொயர்டு. k ஓட வேல்யூ 9 into 10⁻9 யூனிட் நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் கூலும் பவர் -2. நான் இப்போ ஒன்லைன்ல எழுதுறேன் இன்னைக்கு கிளாஸ்ல. ஆனா அன்னைக்கு நான் இப்படி பண்ணல. அன்னைக்கு இந்த கூலும்ஸ் லாவை முடிச்சுட்டு எப்படி வந்துச்சுன்னு கண்டுபிடிச்சிட்டு ε0 பத்தி டீடைல்டா டிஸ்கஸ் பண்ணிருக்கேன், கேவை பத்தி டீடைல்டா டிஸ்கஸ் பண்ணிருக்கேன். அதோட நிறுத்தாம ஒன் கூலுமை வச்சு ஒரு பெரிய பிளே ஃபியூச்சர்ல வரும் இந்த லெசன்ல. அதனால ஒன் கூலும்னா என்ன அப்படிங்கறத டிஃபைனும் பண்ணிருக்கேன். அதோட நிறுத்தாம பொதுவா 2 சார்ஜ் ஏர்ல தானே இருக்கும். ஏர்ல இல்லாம சம்மதர் மீடியம், வாட்டர், ஆயில் மீடியம்ல வந்துச்சுன்னா இந்த ஃபார்முலா எப்படி அப்டேட் ஆகுங்கிறதையும் நுணுக்கமா பார்த்துட்டு அதுல கூலும் எவ்வளவு ஸ்மார்ட்டா ஒர்க் பண்ணிருக்காரு, எப்படி நம்மளை கம்ஃபர்டபுளா வச்சுக்கிறாரு அப்படிங்கிறதையும் பேசியாச்சு. அவளும் பேசி இருந்தாலும் அகைன் 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 அதை பத்தி திருப்பி திருப்பி நீயும் சரி நானும் சரி யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நாம சிம்பிளா கூலும்ஸ்லானா இதான் ஃபார்முலான்ட்டு இந்த ஃபார்முலா வச்சு எப்படி 30 டிஃபரெண்ட் ப்ராப்ளம்ஸ் பாக்குறதுன்னு அந்த ட்ராக்குக்குள்ள போயிடும். இதுல யார் இல்லாம சம்மதர் மீடியம் வந்தா நீ ஒரு சின்ன சேஞ்ச் மட்டும் பண்ணா போதும். என்ன சேஞ்ச், ε0 பக்கத்துல ε0 போட்டுரும். ε0ஓட வேல்யூ கொஸ்டின்ல கொடுத்துருவாங்க. அது ஒன்னும் ஒரு பெரிய பிரச்சனையா இருக்காது. யார் இல்லாம சம்மதர் மீடியம்னு அகைன் அகைன் வராது, ரொம்ப ரேரா தான் வரும். அதனால இந்த ஃபார்முலா வச்சு நாம என்ன பண்ண போறோம், ப்ராப்ளம்ஸ் பார்க்கணும். இன்னைக்கு ஜாயின் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் இந்த ஃபார்முலால வந்து ஃபாலோ பண்ணுங்க. மித்ததெல்லாம் பழசு, ஃபர்ஸ்ட் கிளாஸ் செகண்ட் கிளாஸ் என்னங்கிறதெல்லாம் தனியா பார்த்துக்கலாம். அதை பத்தி பெருசா குழப்பிக்காதீங்க. ஆல்ரெடி இந்த ஃபார்முலாவை பேஸ் பண்ணி நம்ம ஒரு ப்ராப்ளம் டிஸ்கஸ் பண்ணிட்டோம். கம்ஃபர்டபிலிட்டிக்காண்டி நான் அந்த ப்ராப்ளத்துல இருந்தே திருப்பி ஸ்டார்ட் பண்றேன். அப்பதான் நல்லா இருக்கும், அப்பதான் புரியும். அன்னைக்கு டைம் இருந்ததுனால பார்த்துட்டோம், பரவாயில்ல. இன்னைக்கு என்ன பண்ணலாம், ஃப்ரம் தட் ப்ராப்ளமே நாம என்ன பண்ணலாம், ஸ்டார்ட் பண்ணலாம். எடுங்க. எனக்கு வந்து நான் இப்ப கொடுத்திருக்கிற நோட்ஸ்ல 2 ஷீட்டுக்கு அப்புறம் கூலும்ஸ் லா வரும். அதுக்கப்புறம் வர ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் எடுங்க. ரெண்டு ஷீட் முடிஞ்சு கரெக்டா ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம். Two point charges plus 2 coulomb
and plus 6 coulomb repel each other with a force 12 Newton. If the charge of minus 4 coulomb is given to these charges, the force now is. இப்ப யாரும் நோட்ஸ் பார்க்க கூடாது, எல்லாரும் போட பாருங்க. ரெண்டு சார்ஜ் பா, ஒன்னு +2 கூலும், இன்னொன்னு +6 கூலும். ரிப்பல் ஈச் அதர் வித் a force of 12 நியூட்டன் சொல்லிட்டாங்க. இந்த ரெண்டு சார்ஜுக்கு அக்ராஸா உள்ள டிஸ்டன்ஸ் பத்தி அவங்க எதுவுமே சொல்லல. அதனால நான் அந்த டிஸ்டன்ஸ் ஆர்னு எடுத்துக்கிறேன். ஒன்னு. இப்ப என்ன பண்றாங்கன்னா இந்த +2 கூலும் +6 கூலுமோட ஒரு -4 கூலும் சார்ஜை இன்க்ளூட் பண்றாங்க. நாம ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல அடிட்டிவ் நேச்சர் ஆஃப் சார்ஜ்னு ஒரு ப்ராப்பர்ட்டி படிச்சோம். அந்த ப்ராப்பர்ட்டி படி நீங்க சார்ஜஸ இன்க்ளூட் பண்றப்ப அது ஆட் ஆகி கன்சாலிடேட் ஆகி திருப்பி சிங்கிள் சார்ஜா மாறும். அப்ப -4 + 2னா என்னப்பா வந்துடும்? -2 கூலும்னு வரும். +6 - 4னா என்ன ஆயிரும்னா +2 கூலும். இப்ப இந்த சார்ஜுக்கு அக்ராஸா உள்ள ஃபோர்ஸ் என்னன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இதுலயும் டிஸ்டன்ஸ் பத்தி எதுவுமே சொல்லல. எதுவுமே சொல்லாததுனால இதை அப்படியே மெயின்டைன் பண்ணுங்க. மேபி டிஸ்டன்ஸ் பத்தி ஏதாவது சொல்றாங்க, ஃபார் எக்ஸாம்பிள் இது டபுள் ஆயிருச்சு, ட்ரிபிள் ஆயிருச்சு, இல்ல ஹாஃப் ஆயிருச்சு அப்படின்னா நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி வேரியேஷன் கொண்டு வரலாம். இஃப் நாட் ஒண்ணுமே சொல்லலைன்னா சேம் திங்க மெயின்டைன். இப்ப இதுல ஃபோர்ஸ் இருக்கா? இவங்க கொடுத்திருக்கிற ஃபோர்ஸை கால்குலேட் பண்றதுக்கு ஏன்ட்ட ஃபார்முலா இருக்கு. 1/4πε0 ப்ராடக்ட் ஆஃப் 2 சார்ஜ் பை r². ஃபோர்ஸ் இந்த சிச்சுவேஷன்ல எவ்வளவு சொல்லியிருக்காங்க? 12. அப்புறம் 1/4πε0 வேல்யூ என்ன? 9 × 10⁻⁹. ப்ராடக்ட் ஆஃப் 2 சார்ஜ் என்ன வரும்? 2 × 6. r தெரியாது, அது அப்படியே வச்சுக்கோங்க. 12 2 × 6 கேன்சல். From this r² கண்டுபிடிச்சா 9 × 10⁻⁹ வரும். பட் r² கண்டுபிடிக்க சொல்லி கொஸ்டின்ல சொல்லல. கொஸ்டின்ல சொல்லி இருக்கிறது செகண்ட் சிச்சுவேஷன்ல எவ்வளவு ஃபோர்ஸ்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்ப r² ஆரோ டிமாண்ட் கிடையாது, அது கிடைக்குது. அதை அப்படியே வச்சு இங்க வாங்க. இங்க செகண்ட் சிச்சுவேஷனுக்கான ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கணும். ஃபார்முலா என்ன? 1/4πε0 ப்ராடக்ட் ஆஃப் 2 சார்ஜ் பை r². 1/4πε0 வேல்யூ 9 × 10⁻⁹. r² வேணும். இந்த டைம் அந்த டைம் ஒரே டிஸ்டன்ஸ் தானே. அப்ப இங்க கண்டுபிடிச்ச r² அங்க என்ன பண்ணிக்கலாம்? ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். அப்ப 9 × 10⁻⁹. நெக்ஸ்ட் ப்ராடக்ட் ஆஃப் 2 சார்ஜ். ஒரு சார்ஜ் எவ்வளவுப்பா இருக்கு? -2. இன்னொரு சார்ஜ் எவ்வளவு இருக்கு? +2. சால்வ் பண்ணா என்ன ஆகும்? இது பல்கா கேன்சல் ஆயிரும். -2 × +2 -4 நியூட்டன் வரும். இந்த மைனஸ் எதை மீன் பண்ணுதுன்னா அட்ராக்டிவா மீன் பண்ணுது அப்படின்னு தான் எல்லா டீச்சரும் சப்போஸ் இந்த ப்ராப்ளம் நடத்தினா சொல்லி தருவாங்க. இது தப்பு. ஒரு சின்ன கரெக்ஷன் இதுல இருக்கு. நீ இந்த மைனஸ் போடக்கூடாது, நீ வெறும் வேல்யூ மட்டும் தான் போடணும். போட்டு ஆன்சர் என்ன பண்ணும்? 4 நியூட்டன் எழுதிடும். எழுதிட்டு மைனஸ் அண்ட் பிளஸ் பொலாரிட்டியை வச்சு என்ன கைண்ட் ஆஃப் ஃபோர்ஸ்னு ஜட்ஜ் பண்ணும். ஒரு சார்ஜ் மைனஸ் சார்ஜ், இன்னொரு சார்ஜ் பிளஸ் சார்ஜ்னா என்ன கைண்ட்? அட்ராக்டிவ். அத பிராக்கெட்ல. இதுதான் கரெக்ட். இப்படிதான் பண்ணும். இப்ப இந்த இடத்துல மைனஸ் போட்டா ஆன்சர் நெகட்டிவ்ல வரும். ஆன்சர் நெகட்டிவ்ல வந்தா அட்ராக்டிவ்னு சொல்லி நம்ம சொல்றோம்ல, அது கரெக்ட் தான். இந்த ப்ராப்ளத்துக்கு சப்போஸ் அது கரெக்டா இருக்கலாம். இதே மாதிரி எல்லா இடத்துக்கும் கரெக்டா அது வருமா? அந்த ரூல் கரெக்டா வருமானா? வராது. ஆனா நான் சொன்னது எல்லா இடத்துக்கும் கரெக்டா வரும். நான் எல்லா இடத்துக்கும் கரெக்டா வர ரூலை மட்டும் சொல்ல, எது கரெக்டான ரூலோ அதை சொல்றேன். அப்ப இதான் கரெக்ட், இந்த ரூலை தான் ஃபாலோ. ஏன் இது கரெக்ட்? இப்ப இனிஷியலா சில எக்ஸ்பிளனேஷன் நான் உனக்கு கொடுத்துறேன் இது ஏன் கரெக்ட்ங்கிறதுக்கு. ஃபர்ஸ்ட் திங் என்னன்னா -2 கூலும் +2 கூலும் இந்த ரெண்டு நம்பர்ல எது பெரிய நம்பர்? -2 கூலும் +2 கூலும் எது பெரிய நம்பர்? ரெண்டும் ஒண்ணுதான். போன கிளாஸே சொல்லியிருந்தேன். நீ மைனஸ் பிளஸ் எல்லாம் பொலாரிட்டியா தான் பார்க்கணும். உனக்கு புரியுற மாதிரி சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்றேன். ஓங்கி இந்த பக்கம் அடிக்கிறேன் உன்னைய, 30 நியூட்டன் ஃபோர்ஸ் பிளஸ் இந்த பக்கம் அடிச்சதுனால இந்த பக்கம் அடிக்கிறேன் அதே 30 நியூட்டன் ஃபோர்ஸ், ஆனா -30 நியூட்டன். இப்ப நீங்க சொல்ற மாதிரி -30ங்கிறது சின்ன நம்பரா இருந்தா இங்கிட்ட அடிச்சா என்ன ஆகக்கூடாது? வலிக்க கூடாது. இந்த பக்கம் 30 நியூட்டனுக்கு என்ன பெயின் உனக்கு வந்துச்சோ அதே பெயின் தானே இந்த பக்கமும் வரும். அப்ப ரெண்டு என்னது? ஈக்குவல் தான். இங்க மைனஸ்ங்கிறது இந்த இடத்துல எதை மீன் பண்ணுது? நெகட்டிவ் பொலாரிட்டின்னு மீன் பண்ணுது. பிசிக்ஸ்ல ஆல்மோஸ்ட் நிறைய இடத்துல இந்த மைனஸ்ங்கிறது நெகட்டிவ், பொலாரிட்டி, ஆப்போசிட், அப்போஸ், அகெயின்ஸ்ட் இந்த மாதிரி வார்த்தைகளை மீன் பண்ணுமே தவிர
மேக்ஸ்ல இருக்கிற மைனஸ் லாஜிக்க மீன் பண்ணாது எக்ஸப்ட் டெம்பரேச்சர். டெம்பரேச்சர்ல +4 டிகிரி செல்சியஸ் -4 டிகிரி செல்சியஸ்ங்கிறது வேற வேற. வாட்டர் +4 டிகிரி செல்சியஸ்ல வாட்டரா இருக்கும், -4 டிகிரி செல்சியஸ்ல ஐஸா மாறி. அப்ப டெம்பரேச்சரை தவிர்த்துட்டு வேற எங்கேயாவது ஒரு பிளஸ் நம்பர் ஒரு மைனஸ் நம்பர் ஈக்குவல் நம்பரா பார்த்தேன்னா ரெண்டு என்னது ஈக்குவல் தான். இந்த இடத்துல இது பொலாரிட்டியை தான் என்ன பண்ணும் மீன் பண்ணும். நீ அதனால வேல்யூஸ் தான் இங்க யூஸ் பண்ணுமே தவிர பொலாரிட்டியை என்ன பண்ணக்கூடாது யூஸ் பண்ணக்கூடாது. பொலாரிட்டியை வச்சு அவன் என்ன கைண்டுன்னு நீ ஜட்ஜ் பண்ணலாம். மைனஸ்னா நெகட்டிவ் சார்ஜ், பிளஸ்னா பாசிட்டிவ் சார்ஜ்னு அதை ஜட்ஜ் பண்ணலாம். அவங்களுக்கு அக்ராஸா அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் இருக்கா ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் இருக்காங்கிறத ஜட்ஜ் பண்ணலாம். இதுதான் லாஜிக். இப்படிதான் பண்ணலாம். ஓகே தானே? இவ்வளவு தூரம் நான் சொல்லிட்டேன்ல. இப்போ உனக்கு ஒரு டவுட், நீங்க மைனஸ்னா பொலாரிட்டி தானே, அதை சேர்க்க கூடாதுன்னு சொன்னீங்களே, ஆனா இந்த இடத்துல சேர்த்துக்கிட்டீங்களே. இப்ப நான் சொன்ன லாஜிக் படி மைனஸ் சேர்க்க கூடாதுன்னா நீ மைனஸ் விட்டுட்டு என்ன பண்ணிருக்கணும் 6ன்னு தானே போட்டிருக்கணும். ஆனா இந்த இடத்துல சேர்த்துட்டீங்களே, அப்ப இங்க மட்டும் ஏன் சேர்க்கறீங்கன்னு ஒரு டவுட் வரலாம். அதுக்கு ஆல்ரெடி ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சார்ஜ்ல பதில் கிடைச்சிருச்சு. ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சார்ஜ் படி அடிட்டிவ் நேச்சர் ஆஃப் சார்ஜ் படி சார்ஜ் என்னப்பா ஆகும், ஆட் ஆயிடும். அப்ப இது ரெண்டையும் ஆட் பண்ணா -2 தான் வரும். நான் இந்த இடத்துல ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சார்ஜா ஃபாலோ பண்ணி ஆன்சர் எடுத்துட்டேன். ஆன்சர் எடுத்ததுக்கு அப்புறம் நான் மைனஸை கவலைப்பட மாட்டேன். ஃபர்தர் எவாலுவேஷன்ல ஒரு சிங்கிள் சார்ஜ்ல மைனஸ் பிளஸ் நான் பாதர் பண்ண மாட்டேன். ரெண்டு சார்ஜை கூட்டுறோம் கழிக்கிறோம் அந்த இடத்துல நான் மைனஸ் பிளஸ் பாதர் பண்றேன். ரெண்டு சார்ஜை கூட்டுறோம் கழிக்கிறோங்கிறது என்ன கேட்டகரிக்குள்ள வருது, சார்ஜோட ப்ராப்பர்ட்டி அடிட்டிவ் நேச்சர் ஆஃப் சார்ஜ்ங்கிற கேட்டகரிக்குள்ள வருது. கிளியர் தானே? கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாது. இப்பயும் நான் இந்த எக்ஸ்பிளனேஷன் எல்லாம் கொடுத்து உன்னை கன்வின்ஸ் பண்றேன். நான் ஸ்ட்ராங்கா இதுதான் காரணம்ங்கிற எக்ஸ்பிளனேஷன் 9th ப்ராப்ளத்துக்கு அப்புறம் சொல்லிடுவேன். ஏன் அந்த இடத்துல சொல்லணும், ஏன் இங்க சொல்ல முடியாதானா 8 ப்ராப்ளத்துக்கு அப்புறம் ஒரு சில டவுட் எல்லாம் வரும். டவுட்டுக்கான ஆன்சரு why the force to be called as electrostatic force அதெல்லாம் கண்டுபிடிக்கிற ஒரு சிச்சுவேஷன் ரைஸ் ஆகும். அந்த இடத்துல நாம என்ன பண்ணிக்கலாம், இந்த இந்த இது ரிகார்டிங் இருக்கிற விஷயத்தை இன்னும் பெட்டரா கிளியர் பண்ணிக்கலாம். இப்போ உனக்கு கிளியரா தான் இருக்கும், டவுட்லாம் வராது. இருந்தாலும் ஆத்தென்டிகேட்டடா சொல்றேன். இப்ப கன்வின்ஸ் பண்ற மாதிரி தானே சொல்றேன், எவிடன்ஸோட பேசுறேன். அந்த 9th ப்ராப்ளம் நாளைக்கு 10th ப்ராப்ளம் நாளைக்கு கிளாஸ்ல வந்துடும். அப்ப நாளைக்கே நம்மளுக்கு அதுக்கான ஐடியாவும் கிடைக்கும். கிளியரா? முடிச்ச ப்ராப்ளத்தை டிக் பண்ணிருங்க. செகண்ட் ப்ராப்ளம் இருக்கு. A charged particle of mass m1 and charge q1 is revolving in a circular orbit of radius r. Another charged particle of charge q2 and mass m2 is situated at the center of the circle. If the velocity and time period of the revolving particle be v and capital T respectively, then கவனிச்சு இப்ப யாரும் நோட்ஸ் பார்க்க கூடாது. ஒரு சார்ஜ் பார்ட்டிகல் இருக்கு, அதோட மாஸ் வந்து m2, சார்ஜ் வந்து q2, அது ஒரு சர்க்கிளோட சென்டர்ல இருக்கு. இன்னொரு சார்ஜ் பார்ட்டிகல் இருக்கு, அதோட மாஸ் வந்து m1, சார்ஜ் வந்து q1, அது சர்க்கிள் பாத்ல ரிவால்வ் ஆகுது. அந்த சர்க்கிள் பாத்தோட ரேடியஸ் வந்து r. ரிவால்வ் ஆகுதுல இந்த பார்ட்டிகல், இதோட ஸ்பீட் ஆர் வெலாசிட்டி v, டைம் பீரியட் கேபிட்டல் T. அப்படின்னா கீழே இருக்கிற 4 ஆப்ஷன்ல எது கரெக்ட்னு கேட்டிருக்காங்க. எப்படி கண்டுபிடிக்கிறது? இதுக்கு மாஸ் இருந்தாலும் நான் மாஸா பார்க்காம சார்ஜா பாக்குறேன். எங்கெல்லாம் 2 சார்ஜ் இருக்கோ அங்கெல்லாம் நம்மளால என்ன பண்ண முடியும், கூலும்ஸ் லா படி ஃபோர்ஸ் கண்டுபிடிக்க முடியும். அதோட ஃபார்முலா என்னப்பா, 1/4πε0 ப்ராடக்ட் ஆஃப் 2 சார்ஜ் பை r². இந்த ஃபார்முலால இருக்கிற ஆர்ங்கிறது டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 சார்ஜ். கரெக்ட் தானே? இப்ப இந்த ஃபார்முலாவை இங்க இருக்கிற சிம்பலுக்கு சூட்டபிளா அப்டேட் பண்ணுங்க. ஃபோர்ஸுக்கு பதில் F, 1/4πε0 கான்ஸ்டன்ட், ப்ராடக்ட் ஆஃப் 2 சார்ஜ், ஒரு சார்ஜ் q1 இன்னொரு சார்ஜ் q2, அப்ப q1 q2 வரும். பை என்னப்பா r². ஆர்னா டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 சார்ஜ். நான் இங்க போய் டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 சார்ஜ் கண்டுபிடிச்சா லக்கிலி அது என்னவா இருக்கு, ரேடியஸ் ஆஃப் சர்க்கிள் பார்த்தா இருக்கு. அதுக்கு நாம எடுத்திருக்கிற சிம்பிள் என்னது, ஆர் தான். அப்ப இந்த r² அந்த r² ரீப்ளேஸ் பண்ண ஒண்ணு முடிச்சாச்சு. ரெண்டாவது என்ன,
இந்த பார்ட்டிக்கல் சர்க்கிள் பாத்ல ரிவால்வ் ஆகும். சர்க்கிள் பாத் மோஷன் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் அந்த மோஷன் மெயின்டைன் ஆகுறதுக்கு ஒரு அடிஷனல் ஃபோர்ஸ் ஜெனரேட் ஆகும். அந்த ஃபோர்ஸுக்கு சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸ்னு பேரு. நீங்க 11th பிசிக்ஸ்ல சர்க்குலர் மோஷனுக்குள்ள போயிட்டு சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸ்னா என்னன்னு சர்ச் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அப்படி கிடைச்சா ஓகே, கிடைக்கலனாலும் எனக்கு ஓகே தான். ஏன்னா 12th பிசிக்ஸ்ல ஒரு 2-3 இடத்துல இந்த சர்க்கிள் பாத் லாஜிக் வரும். வர்றப்பெல்லாம் சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸ்னு ஒரு ஃபோர்ஸ் வரும். அந்த ஃபோர்ஸோட ஃபார்முலா தெரிஞ்சா போதும். வேற எதுவும் அதுல அவுட்ஸ்டாண்டிங்கா தெரியணும்னு அவசியம் இல்ல. சர்க்கிள் பாத்தை மெயின்டைன் பண்றதுக்கான ஃபோர்ஸ் தான் சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸ். ஃபார்முலா mv²/r. இந்த ஆறுங்கிறது ரேடியஸ் ஆஃப் சர்க்கிள் பாத். உனக்கு மேபி இப்ப நான் சொல்றது கன்வின்ஸ் ஆகலைன்னா ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரு 2 வீலரை நேரா ஓட்டிட்டு போயிட்டே இருக்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை, நேரா போலாம், கை விட்டுட்டு கூட ஓட்டலாம், கரெக்டா? அதே 2 வீலரை ஒரு டேர்னிங்ல திருப்ப போற, நீ அவ்வளவு ஈஸியா திருப்பிட முடியாது. என்ன பண்ணும்? ஒரு ஷோல்டரை டவுன் பண்ணும், ஹேண்ட் பாரை வளைக்கணும், லைட்டா காலை வளைக்கணும், கரெக்டா? அப்போ பாடியில இருந்து ஒரு அடிஷனல் எஃபோர்ட் போட்டு தானே வண்டியை திருப்புற. அந்த எஃபோர்ட்டை நியூட்டன் ஃபோர்ஸ்னு சொல்றாரு. அந்த ஃபோர்ஸுக்கு பேர் தான் என்னது? சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸ். அப்ப இது சுத்துறப்ப தானே வருது, வேற இடத்துல வரல. அப்ப அதை அடுத்து கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கணும்னா ஃபார்முலா வேணும். அப்ப அதை ஸ்டடி பண்ணி ஃபார்முலாவை ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க. லக்கிலி அந்த ஸ்டடி நம்மளுக்கு தேவைப்பட மாட்டேங்குது. அகைன் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம 11th படிக்கிறப்ப தேவைப்படுது. மற்றபடி எனக்கு ஃபார்முலா தான் தேவைப்படுது. அதனால நீ ஃபார்முலாவை தெரிஞ்சுக்கிட்டா போதும். இல்ல நீ ஸ்டடி பண்றனா போய் படி, டவுட் இருந்தா தாராளமா கேளு, சொல்லித்தரேன். இப்ப இந்த சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸோட ஃபார்முலாவை இங்க இருக்கிற டேட்டாவுக்கு சூட்டபிளா அப்டேட் பண்ணும். அப்ப சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸ் F is equal to ஃபர்ஸ்ட் யாருப்பா? M. Mங்கிறது சுத்துற பார்ட்டிகளோட மாஸ். இங்க யார் சுத்துறாங்க? பார்ட்டிகல் 1 சுத்துது, அதோட மாஸ் என்னன்னா M. Vங்கிறது வெலாசிட்டி ஆர் ஸ்பீட், அதை வீனே வச்சுக்கலாம். இந்த ஃபார்முலால இருக்கிற ஆறுங்கிறது யாருப்பா? ரேடியஸ் ஆஃப் சர்க்கிள் பாத். இங்க ரேடியஸ் ஆஃப் சர்க்கிள் பாத்துக்கு நம்ம என்ன சிம்பிள் எடுத்திருக்கோம்? ஆர் தான் எடுத்திருக்கோம். அப்ப இங்க இருக்கிற ஆருக்கு பதில் ஆர்னே ரீப்ளேஸ் பண்ணு. அப்ப சார்ஜ பேஸா வச்சுக்கிட்டு கூலும் ஃபோர்ஸ் கண்டுபிடிச்சிருக்கேன். ரிவால்வ் ஆச்சுனாவே சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸ் வந்துடும். இதுல எப்பயும் ஸ்டெப் மாறாது. அதனால சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸை கண்டுபிடிச்சிருக்கேன். இப்ப இந்த ரெண்டு ஃபோர்ஸையும் ஈக்குவேட் பண்றேன். அப்ப m1v²/r is equal to 1/4πε0 ப்ராடக்ட் ஆஃப் 2 சார்ஜ் பை r. ரெண்டு ஃபோர்ஸையும் ஈக்குவேட் பண்றோமே, இதுக்கு பின்னாடி என்ன லாஜிக் இருக்கு? இப்ப ரெண்டு ஃபோர்ஸையும் ஈக்குவேட் பண்றோம்னு நான் சொல்றப்போ உனக்கு டவுட் எல்லாம் வராது. ஆனா இப்படி யோசிச்சு பாரு, நம்ம ஏனோ தானோம்னு ரெண்டு ஃபோர்ஸை ஈக்குவேட் பண்ணிட முடியாது. 8 நியூட்டன் 10 நியூட்டன் எப்படி ஈக்குவேட் பண்றது? பண்ண முடியாதுல்ல. அப்போ ஃபோர்ஸா இருக்குங்கிறதுனாலே ஈக்குவேட் பண்ணிட முடியாது. இவங்க ரெண்டு பேரும் ஈக்குவலா இருந்தாதான் என்ன பண்ண முடியும்? ஈக்குவேட் பண்ண முடியும். ஒரு ஃபோர்ஸ் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ், இன்னொரு ஃபோர்ஸ் சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸ். அப்ப இது ரெண்டும் எப்படி ஈக்குவலா இருக்கும் அப்படின்னு ஒரு டவுட் வருது. இப்ப நான் கேட்டதுனால இந்த டவுட் உனக்கு ஸ்ட்ராங்காவே வரும். அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் ஆட்டம்ஸ்ங்கிற டைட்டில்ல போர் ஆட்டம் மாடல்னு ஒரு கான்செப்ட் இருக்கு, ரூதர்ஃபோர்ட் ஆட்டம் மாடல்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. அங்க வரப்ப படி. இது ரெண்டு ஈக்குவலுங்கிறதுக்கான எவிடன்ஸ் அங்கே கிடைக்கும். புக்ல இல்லைனாலும் நான் தெளிவா சொல்லுவேன். அந்த இடத்துல இந்த ப்ராப்ளம ரிப்பீட் பண்ணிடுவாங்க. அதனால உனக்கு பிரச்சனையே வராது, ஆட்டோமேட்டிக்கா கவர் ஆயிடும். இப்ப இங்க போலாமா? இப்ப இதுல என்ன கேன்சல் பண்ணலாம்? ஒரு ஆர் கேன்சல் பண்ணிடலாம். அப்ப v² கண்டுபிடிச்சா என்ன ஆகும்? ப்ராடக்ட் ஆஃப் 2 சார்ஜ் by 4πε0 r. இந்த m1 கீழே வந்துடும். இதுல இருந்து v கண்டுபிடிச்சா என்ன ஆகும்? என்டையர் திங்ஸ் ரூட்டுக்குள்ள முடிஞ்சிருச்சு. பட் v மட்டும் அவங்க கேட்கல, கேபிட்டல் டி கேட்கறாங்க. கேபிட்டல் டீனா டைம் பீரியட்னு சொல்லியிருக்காங்க. அப்ப டைம் பீரியட்னா சிம்பிள் பா. டைம்னா எனி டைம். டைம் பீரியட்னா டைம் டேக்கன் டு கம்ப்ளீட் 1 ரவுண்ட். இதான் டைம் பீரியட். இங்க பார்ட்டிகல் ஒரு ரவுண்ட் கம்ப்ளீட் பண்றதுக்கு எவ்வளவு டைம் ஆகும், அதுக்கு பேர் தான் டைம் பீரியட். சர்க்குலர் மோஷன்னா 1 சர்க்குலர் மோஷன் சொல்லலாம். இதே ரொட்டேஷனல் மோஷன்னா டைம் டேக்கன் டு கம்ப்ளீட் 1 ரொட்டேஷனல் மோஷன் சொல்லலாம். இதே ஆசிலேட்டரி மோஷன்னா டைம் டேக்கன் டு கம்ப்ளீட் 1 ஆசிலேட்டரி மோஷன் சொல்லலாம். சுருக்கமா டைம் டேக்கன் டு கம்ப்ளீட் 1 ரவுண்ட். அப்ப எப்படி கண்டுபிடிக்கிறது? நம்ம வந்து ஆல்ரெடி ஸ்பீட் எடுத்திருப்போம். ஸ்பீட்ல இருந்து டைம் பீரியடுக்கு போகணும். அப்ப ஆல்வேஸ் இப்ப நான் ஃபாலோ பண்ற ஸ்டெப் தான் மேக்ஸிமம் ஆஃப் இந்த லாஜிக்ல வந்துச்சுன்னா இந்த ஸ்டெப் தான் மேக்ஸிமம் வரும். ஒன்னும் பெருசா மாற்றம் இருக்காது. ஸ்பீடோட பேசிக் ஃபார்முலா என்னன்னா டிஸ்டன்ஸ் பை டைம். இப்ப ஸ்பீட் v is equal to டைமுக்கு பதில் நான் டைம் பீரியட்னு போட்டேன். டைம் பீரியட்னா என்ன டைம்? 1 ரவுண்ட் கம்ப்ளீட் ஆகுறதுக்கான டைம். அப்ப இந்த பார்ட்டிகல் 1 ரவுண்ட் கம்ப்ளீட் பண்ணுது. 1 ரவுண்ட்ல எவ்வளவுப்பா டிஸ்டன்ஸ் கவர் பண்ணும்? சர்க்கிளோட சர்க்கம்ஃபரன்ஸ். சர்க்கிளோட சர்க்கம்ஃபரன்ஸ்ங்கிறது 2πr.
இதுல இருந்து டைம் பீரியட் டி கண்டுபிடிச்சா என்ன ஆகும்? 2πr/v வந்துடும். 2πr ரீடைனு. எனக்கு v வேணும். v இந்த இடத்துல இருக்கு. v நான் டினாமினேட்டர்ல எழுதணும். டினாமினேட்டர்ல இருந்து சிம்பிளிஃபை பண்றப்ப டேம் என்ன ஆயிரும்? ரிவர்ஸ் ஆயிரும், இன்டர்சேஞ்ச் ஆயிரும். அதனால ஒரு ஸ்டெப் ஜம்ப் பண்ணி எழுதிக்கிறேன். சோ இது மேல வந்துடும் 4πε0 6m1. இது என்ன ஆயிரும்னா உள்ள இந்த 2 உள்ள போயிடுச்சுன்னா என்ன ஆயிரும்? 4 ஆயிரும். ஆல்ரெடி ஒரு 4 இருக்கு. 4 into 4 என்ன ஆயிரும் அப்படின்னா 16 ஆயிரும். பை உள்ள போயிடுச்சுன்னா என்ன ஆயிரும்னா பை ஸ்கொயர்டு. ஏற்கனவே ஒரு பை இருக்கிறதுனால பை கியூப். நெக்ஸ்ட் ஆர் உள்ள போயிடுச்சுன்னா ஆர் ஸ்கொயர்டு ஆயிரும். ஏற்கனவே ஒரு ஆர் இருக்கிறதுனால ஆர் கியூப்னு வந்துடும். ε0 ரீடைனு, m1 ரீடைனு, q1 q2 ரீடைனு. அவங்க சொன்ன டைம் பீரியடும் கண்டுபிடிச்சிட்டேன், வியும் கண்டுபிடிச்சிட்டேன். இதுக்கப்புறம் எது பெட்டர் ஆப்ஷனோ அதை பிக் பண்ணுங்க. ஓகே, நான் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கிறதுனால இது என்சிஆர்டில வராதுன்னா நினைக்காதீங்க, வந்திருக்கு. நான் ஆப்ஷன்ஸ் கிளாரிட்டி காண்டி கொடுத்துருக்கேன், அவ்வளவு. ரெண்டையும் கண்டுபிடிக்கணுங்கிறதுனால கொடுத்துருக்கேன். கிளியராப்பா? டவுட் இல்ல. நான் ஒன்னே ஒண்ணுதான் இந்த கொஸ்டின்ல சொல்ல. என்ன சொல்ல? ஒய் தோஸ் டூ ஃபோர்ஸ் ஆர் ஈக்குவல்ங்கிறது மட்டும் சொல்ல. அது ஆட்டம்ஸ்ல சொல்றேன். நீங்க சொல்யூஷன்ல ஒரே ஒரு கரெக்ஷன் பண்ணணும். சொல்யூஷன் வாங்க, இதோட இந்த கொஸ்டினோட சொல்யூஷன் வாங்க. கடைசி ஸ்டெப் வாங்க. கடைசி ஸ்டெப்ல டி என்ன எழுதியிருக்கோம்? என்ன இருக்கு? √16. சொல்யூஷனுக்கு வாங்க, கடைசி ஸ்டெப் வாங்க. என்ன இருக்கு? √16 பை ஸ்கொயர்னு இருக்கா? அதை மாத்துங்க, பை கியூப்னு வரும். கேர்லெஸ் மிஸ்டேக், தப்பா எழுதியிருப்பாங்க. பை ஸ்கொயர்டா பை கியூப்னு மாத்திருங்க. சொல்யூஷன்ல மாத்துங்க. என்ன சரண், கரெக்டா மாத்திட்டியா? முடிச்ச ப்ராப்ளத்தை டிக் பண்ணிருங்க. தேர்ட் கொஸ்டின் எடுங்க. 2 உள்ள கொண்டு போ. 2 உள்ள கொண்டு போனா 4 ஆயிருமா? 4 ரூட்ல இருந்து வெளியே எடுத்தா என்ன? நார்மலா 4 ரூட்ல இருந்து வெளியே எடுத்தா என்ன? 2. அப்ப 2 உள்ள போயிருச்சுன்னா 4 தானே. அப்ப ஏற்கனவே ஒரு 4 இருக்கிறதுனால 16. தேர்ட் கொஸ்டின் எடுங்க. சிம்பிள் கொஸ்டின் தான் இது. 2 positive ions each carrying a charge q are separated by a distance d. If F is the force of repulsion between the ions, the number of electrons missing from each ion will be E charge of an electron. கவனிங்க, அயான்னாலும் சார்ஜ்னாலும் ஒண்ணுதான்ப்பா. ரெண்டு பாசிட்டிவ் சார்ஜ், ரெண்டுமே கியூன்ட்டாங்க. செப்பரேஷன் டிஸ்டன்ஸ் டின்னு சொல்லிட்டாங்க. அவங்களுக்கு அக்ராஸா உள்ள ஃபோர்ஸ் கொடுத்துட்டாங்க எஃப். நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் மிஸ்ஸிங் கேட்டிருக்காங்க. நான் ஃபர்ஸ்ட் கிளாஸ்லயே ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சார்ஜ் நடத்துறப்ப தெளிவா சொல்லிட்டேன். நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் கேட்டாவோ கொடுத்தாவோ Q is equal to NEங்கிற ஃபார்முலா யூஸ் பண்ணுங்க அப்படின்னு எக்ஸ்பிளனேஷனோட சொல்லிட்டேன். அப்ப நான் Q is equal to NEங்கிற ஃபார்முலா இந்த இடத்துல யூஸ் பண்ணணும்னா நான் Q கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கிறது? அவங்கதான் ரெண்டு சார்ஜ், டிஸ்டன்ஸ், ஃபோர்ஸ்னு எல்லா டேட்டாவும் கொடுத்துருக்காங்களே. அப்ப அதை வச்சு கண்டுபிடிக்க ஆரம்பிக்கலாம். ரெண்டு சார்ஜுக்கு அக்ராஸா உள்ள ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா இதான். 1/4πε0 ப்ராடக்ட் ஆஃப் 2 சார்ஜ் பை r ஸ்கொயர். ஃபோர்ஸ் அவங்க எஃப்னு சொல்லியிருக்காங்க, நானும் எஃப்னு தான் சொல்றேன். கொஸ்டின் செட்டரும் எஃப்னு தான் சொல்லியிருக்காங்க. 1/4πε0 கான்ஸ்டன்ட், ப்ராடக்ட் ஆஃப் 2 சார்ஜ், ரெண்டுமே கியூன்னு சொல்லிட்டாங்க. அப்ப கியூ ஸ்கொயர்னு வந்துடும். நான் டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 சார்ஜ் ஆர்னு எடுத்திருக்கேன், அவங்க டின்னு சொல்றாங்க. இதுல இருந்து கியூ ஸ்கொயர் கண்டுபிடிச்சா என்ன ஆகும்? எஃப் 4πε0 டி ஸ்கொயர்னு வந்துடும். ஃப்ரம் திஸ் கியூ கண்டுபிடிச்சா √f 4πε0 டி ஸ்கொயர். இப்ப நீங்க நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு கியூக்கு பதில் என்ன பண்ணுங்க? NEன்னு ரீப்ளேஸ் பண்ணுங்க. இதுல இருந்து என் கண்டுபிடிச்சிருக்க. அவ்வளவுதான். என்டையர் பிசிக்ஸ்லயும் 12th ஃபுல்லா நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் எப்ப கேட்டாலும் நீங்க என்ன பண்ணலாம்? Q is equal to NE யூஸ் பண்ணி பார்க்கலாம். சக்சஸ் நிறைய கிடைக்கும். அந்த லாஜிக்கை மைண்ட்ல வச்சுட்டு இதை யோசிச்சு. நான் நிறைய டைம் இந்த கொஸ்டினை டெஸ்ட்ல ரிப்பீட் பண்ணிருக்கேன். எப்பனா இமீடியட்டா பண்றது. ஒரு 7-8 டெஸ்ட்டுக்கு அப்புறம் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்ல திருப்பி ஒரு டெஸ்ட் வைக்கிறப்ப இதை ரிப்பீட் பண்றப்ப
நல்லா படிக்கிற பசங்க கூட இந்த கொஸ்டினை போட்ட விடுறான். ஏன்னா நோட்ஸ் எடுத்து பாக்குறப்ப இந்த கொஸ்டினை மதிக்கிறது ஈஸியா இருக்கு அப்படின்னு ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு திருப்பிடுறது. அப்ப ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்? லாகிங் எக்ஸாம் ஹால்ல வரும். எல்லா கொஸ்டினுமே முக்கியம் தான். சம்டைம்ஸ் சிம்பிளா இருந்தா லக்கு, அவ்வளவுதான். மத்தபடி நீ எல்லாத்துக்கும் ஈவன் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தா படிக்கணும். ஈஸியா இருக்குன்னு கடந்து போக கூடாது. என்ன இருக்கு, என்ன கேட்டிருக்காங்க, ஏன் இந்த ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணி இப்ப எல்லாம் சொல்றேன்ல, இதை நல்லா ரீவைண்ட் பண்ணி ப்ரொசீட். அடுத்து 4th கொஸ்டின் எடுங்க, இம்பார்ட்டன்ட் போடுங்க. 4th கொஸ்டின்குள்ள போறதுக்கு முன்னாடி நாம ஒரு மேத்தமெட்டிக்கல் கான்செப்டை டிஸ்கஸ் பண்ணணும். அந்த மேத்தமெட்டிக்கல் கான்செப்டை டிஸ்கஸ் பண்றதுக்கு டிஃபரன்சியேஷன்ங்கிற மேக்ஸும் தேவைப்படும். இப்ப நான் டிஸ்கஸ் பண்றப்பே டிஃபரன்சியேஷனும் சேர்த்து கவர் பண்ணிடுவேன். கவர் பண்றப்போ உனக்கு எல்லாம் புரிஞ்சிடும். இதை நல்லா புரிஞ்சுக்கிட்டா இந்த ப்ராப்ளம் எப்படி இருக்கும்? ஈஸியா இருக்கும். ப்ராப்ளம் புரிஞ்சதுக்கு அப்புறம் இதுல கீ பாயிண்ட்டும் நம்மளுக்கு கிடைக்கும். மேக்ஸ் என்ன அப்படின்னா, என்ன மேக்ஸ் டிஸ்கஸ் பண்ண போறோம்னா, கண்டிஷன் ஃபார் மேக்ஸிமா. இது 11th and 12th மேக்ஸ்ல உனக்கு வராது. நம்ம பிசிக்ஸ் படிக்கிறதுக்காண்டி இந்த மேக்ஸ் என்ன பண்ணும், அடிஷ்னலா படிக்கணும். சோ இந்த மேக்ஸ் என்ன சொல்ல வருதுன்னா, இப்ப என்கிட்ட ஒரு ஈக்குவேஷன் இருக்கு. y is equal to 4t² minus 4t ஒரு ஈக்குவேஷன் இருக்கு. இந்த ஈக்குவேஷன்ல t க்கு பதில் என்ன நம்பர் போட்டா y will show maximum result அப்படின்னு கண்டுபிடிக்கணும். அதான் கண்டிஷன் ஃபார் மேக்ஸ். புரியுதா? டீக்கு பதில் என்ன நம்பர் போடுறது? நாம ஏனோ தானே நம்மளா ஒரு நம்பர் போட முடியாது. டீக்கு பதில் 5 போட்டா ஒரு நம்பர் வரும், 10 போட்டா ஒரு நம்பர் வரும், 100 போட்டா ஒரு நம்பர் வரும். கரெக்ட் தானே? அப்படி போட்டு எல்லாத்தையும் பார்த்து நான் இது போட்டா பெரிய நம்பர் வருதுன்னு நம்ம முடிவு பண்ண முடியாது. நாம என்ன பண்ணணும் அப்படின்னா, மேத்தமெட்டிக்கல் ரூல் படி டீக்கு பதில் என்ன நம்பர் போட்டா மேக்சிமம் ஆன்சர் வருதுன்னு கண்டுபிடிக்கணும். அந்த ரூலை தான் இப்ப படிக்கணும். நீ கவனிச்சு பார்த்துக்கிட்டே வா. ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் இல்லாம செகண்ட் எக்ஸாம்பிள் போறப்ப ரூல் ஸ்ட்ரென்தன் ஆகும். செகண்ட் எக்ஸாம்பிளோட எண்ட்ல ரூல் கரெக்ட்னு ப்ரூஃபும் கொடுத்துறான். நம்ம ஒரு ரூல் ஃபாலோ பண்றோம்னா ரூல் உண்மைன்னு எப்படி நம்புறது? அதுக்கான எவிடன்ஸும் ஒரு லாஜிக்ஸும் உனக்கு என்ன பண்ணிடுறேன்னா கொடுத்துடுறேன். அப்போ உனக்கு நான் இதை முடிக்கிறப்ப கன்வின்ஸ் ஆயிடும். ரூல் என்னன்னா, முதல்ல இதுல யார் வேரியபிள்னு கண்டுபிடிக்கும். யார் வேரியபிள் கிளியரா தெரியுது, டி தான் வேரியபிள். ஏன்னா டி மாற மாற ஒய் என்ன ஆகும், மாறும். நீ அந்த வேரியபிளால டிஃபரன்சியேட் பண்ணும். அப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா, டிஃபரன்சியேட் ஒய் வித் ரெஸ்பெக்ட் டு டி. மேத்தமெட்டிக்ஸ் என்ன சொல்லுதுன்னா, லெப்ட் சைட்ல என்ன மாதிரியான மேத்தமெட்டிக்கல் ஆபரேஷன் பெர்ஃபார்ம் பண்றீங்களோ அதே ஆபரேஷன் தான் ரைட் சைட்லயும் பெர்ஃபார்ம் பண்ணணும் சொல்லுது. அப்ப ரைட் சைட்ல டிஃபரன்சியேட் திஸ் ஈக்குவேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு டி. லெப்ட் சைட்ல இருக்கிற dy by dt நான் அப்படியே ரீடைன் பண்றேன். இப்ப கவனமா டிஃபரன்சியேட் பண்ணும். இங்க இருக்கிற 4ங்கிறது ஒரு நம்பர், மல்டிபிளிகேஷன்ல இருக்கு. இந்த மேக்ஸ்னு கிடையாது. நீ ஃபியூச்சர்ல படிக்க போற எந்த மேக்ஸா இருந்தாலும் சரி, இதுக்கு முன்னாடி படிச்ச மேக்ஸா இருந்தாலும் சரி, ஒரு நம்பர் மல்டிபிளிகேஷன்லயோ டிவிஷன்லயோ இருந்ததுன்னா நீ அதை அப்படியே ரீடைன் பண்ணலாம். டிஸ்டர்ப் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்து என்னப்பா இருக்கு, t². t² டிஃபரன்சியேட் பண்ணா என்ன ஆன்சர் வரும்? அதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா இருக்கு. t⁻m வந்துச்சுன்னா mt⁻m−1 இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாம். அந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணா என்ன ஆகும், 2t⁻2−1. ஃபார்முலாவை அப்ளை பண்ணா டிஃபரன்சியேஷன் கான்செப்ட் படி செயின் ரூல்னு ஒரு ரூல் இருக்கு, அதை அடுத்து அப்ளை பண்ணும். மேக்ஸ் டீச்சர் அதை அப்ளை பண்ண மாட்டாங்க நிறைய இடத்துல. மேக்ஸ்ல அது சக்சஸ் ஆயிரும். பிசிக்ஸ்ல நீ அதை அப்ளை பண்ணும். சில கஷ்டமான ப்ராப்ளம் அப்பதான் நம்மளுக்கு ஈஸியா மாறும். அப்ளை பண்ணாம பழகிட்டோம்னா கஷ்டமான ப்ராப்ளம் கஷ்டமாவே இருக்கும். அப்ப செயின் ரூலை அப்ளை பண்ணும். செயின் ரூல் எல்லா நேரங்கள்லயும் வராது. ஃபார்முலா அப்படின்னு ஒரு வாயை திறந்து ஒண்ணு சொல்லிட்டோம், ஃபார்முலான்னு ஒண்ணு யூஸ் பண்ணாதான் செயின் ரூல் வரும். செயின் ரூலும் சிம்பிளான ரூல் தான். பவர்ல என்ன இருக்கு, ஃப்ரண்ட்ல என்ன இருக்குன்னு பார்க்காம உள்ள இருக்கிற டி எடுங்க, அதை டிஃபரன்சியேட் பண்ணுங்க வித் ரெஸ்பெக்ட் டு டி. இதான் செயின் ரூல். ஆக்சுவலா இது கேன்சல் ஆயிடும். அதனால நீ செயின் ரூல் அப்ளை பண்ணனாலும் இந்த இடம் என்ன ஆகாது, சஃபர் ஆகாது. அதனால நீ செயின் ரூலை விட்டுட்டு போனா செயின் ரூல் கேன்சல் ஆகாத இடத்துல உனக்கு பிரச்சனை வரும். அதனால நீ பழகிடு, அதான் நல்லது. அதுக்கப்புறம் இந்த மைனஸ் அப்படியே ரீடைன் பண்றேன். அகைன் 4 இருக்கு, இது மல்டிபிளிகேஷன்ல இருக்கு. மல்டிபிளிகேஷன்ல ஒரு நம்பர் இருந்தா நான் அப்படியே ரீடைன் பண்ணலாம். அடுத்து என்ன இருக்குன்னா டி, வெறும் டி, வெறும் எக்ஸ், வெறும் ஒய், வேற யாருமே இல்லாம ஜஸ்ட் ஒரு சிங்கிள் சிம்பிளா இருந்தா ரொம்ப அலட்டிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த டியை உள்ள கொண்டு போயிருங்க, dt by dt. இப்ப நீங்க சிம்பிளிஃபை பண்ணுங்க. இது என்னப்பா ஆகும், 8t வரும், இது கேன்சல் ஆயிரும். இது என்னப்பா ஆகும், -4 வரும்.
நான் என்ன பிளான் பண்ணிருக்கேன், கண்டிஷன் ஃபார் மேக்ஸிமா பிளான் பண்ணிருக்கேன். அதுக்கு நான் சொன்ன ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன, அந்த கன்சர்ன் ஈக்குவேஷனை வேரியபிளால டிஃபரன்சியேட் பண்ணும். செகண்ட் ஸ்டெப் என்னன்னா, டிஃபரன்சியேட் பண்ண அந்த ஆன்சரை ஜீரோன்னு மாத்து. இப்ப சால்வ் பண்ணுங்க. அப்ப 8t is equal to என்ன ஆகும், 4ன்னு வரும். இதுல இருந்து t கண்டுபிடிச்சா என்ன ஆகும், 4/8 is equal to 1/2 வரும். இப்ப t is equal to 1/2 நீங்க y ல கொண்டு போய் சப்ஸ்டிடியூட் பண்ணுங்க. அப்படி சப்ஸ்டிடியூட் பண்ணா y என்ன ஆகும், 4 into t ஸ்கொயருக்கு பதில் என்ன பண்ணலாம், 1/2 ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாம், மைனஸ் 4 into t க்கு பதில் 1/2. சால்வ் பண்ணா என்னப்பா ஆகும், 4ன்னு வந்துருமா கீழே, 4 4 கேன்சல் ஆயிடுச்சுன்னா இது 1, இது 2 ஆயிரும். 1 minus 2 என்னப்பா வரும், -1 வரும். இதுதான் மேக்ஸிமம் ஆன்சர். நீயா ஒரு டீக்கு பதில் ஒரு நம்பர் போட்டு ஒய்ய பெரிய நம்பரா காமிச்சு பெரிய நம்பர் அதனால மேக்ஸிமம்னு சொல்ல முடியாது. மேத்தமெட்டிக்ஸ் என்ன சொல்லுதோ அதுபடிதான் நம்ம போய் ஆகும். மேத்தமெட்டிக்ஸ் என்ன சொல்லுது, நீங்க அந்த ஈக்குவேஷனை வேரியபிளால டிஃபரன்சியேட் பண்ணி 0 போட்டா நடக்க வேண்டிய விஷயம் அதுவா நடக்கும்னு சொல்லு. சரியா, இது ஃபர்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்தாச்சு. நான் இப்ப திடீர்னு ஒரு ரூல் சொல்றேன் அப்படின்னா அந்த ரூலை அப்செக்ட் பண்றதுக்கு உனக்கு இது இருக்கு, உனக்கு ரூல் இருக்கு. அப்ப இது ரைட்டா ராங்கா எப்படி வெரிஃபை பண்றது, இன்னொரு எக்ஸாம்பிளும் படிச்சுட்டு வெரிஃபை பண்ணுவோம். நான் ரெண்டாவதா ஒரு எக்ஸாம்பிள் எடுக்கிறேன். y is equal to a sin theta. இப்ப என்ன லாஜிக், நீங்க முதல்ல டிஃபரன்சியேட் பண்ணும் கன்சர்ன் ஈக்குவேஷனை வித் ரெஸ்பெக்ட் டு வேரியபிள். இது ரெண்டுல யார்ப்பா வேரியபிள், தீட்டா தான் வேரியபிள். ஏன்னா தீட்டா மாற மாறதான் என்ன ஆகும், y மாறும். அப்ப நான் டிஃபரன்சியேட் பண்றேன் வித் ரெஸ்பெக்ட் டு தீட்டா. லெப்ட் சைட்ல என்ன ஆபரேஷன் பெர்ஃபார்ம் பண்றோமோ அதே ஆபரேஷன் தான் ரைட் சைட்ல பெர்ஃபார்ம் பண்ணும். அடுத்து ஏ யாரு, மல்டிபிளிகேஷன்ல இருக்கிற ஒரு நம்பர் மாதிரி, அப்ப அப்படியே வச்சுக்கலாம். சைன் தீட்டாவை டிஃபரன்சியேட் பண்ணா டிஃபரன்சியேஷன் கான்செப்ட் படி காஸ் தீட்டா, அவ்வளவுதான். அடுத்து லெப்ட் சைடு ஆன்சரை நான் என்ன பண்ணும், ஜீரோன்னு மாத்தும். ஏ காஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஜீரோனா ஏ ஜீரோவான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. ஏ ஜீரோனா ஆன்சரே ஜீரோ ஆயிடும். ஏ ஜீரோவா இல்லாததுனாலதான் அதை ஏனே வச்சிருக்காங்க. அப்ப யார் ஜீரோ, காஸ் தீட்டா தான் ஜீரோ. காஸ் தீட்டா ஜீரோனா தீட்டா என்ன ஆகும், காஸ் இன்வர்ஸ் ஆஃப் ஜீரோன்னு வரும். காஸ் இன்வர்ஸ் ஆஃப் ஜீரோனா எவ்வளவு டிகிரி, 90 டிகிரி. அப்ப தீட்டா 90 டிகிரின்னு இந்த இடத்துல போட்டா ஒய் எனக்கு என்னப்பா வரும், ஏ சைன் 90ன்னு வரும். ஏ சைன் 90 ஒண்ணுங்கிறப்ப ஒய் இஸ் ஈக்குவல் டு ஏன்னு வந்துடும். இதுதான் ஒய் மேக்ஸ். இதான் அதே ப்ரொசீஜர் தான் இங்க அப்ளை பண்ணிருக்கு. அதே ஸ்டைல்ல தான் ஆன்சர் எடுத்திருக்க. பட் இந்த ஆன்சரை இவ்வளவு ரிஸ்க் எடுத்து எடுக்காம ஒரு ஷார்ட்கட் மூலியமாவே எடுக்கலாம். ரெண்டாவது கொஸ்டின் நம்மளுக்கு என்ன இருக்கு, y is equal to a sin theta. எனக்கு என்ன வேணும், y max வேணும். செம சிம்பிள். இந்த மாதிரி ஈக்குவேஷன் இருந்தா செம சிம்பிள். என்ன செம சிம்பிள்னா, உன்னோட ஈக்குவேஷன்ல sin theta வந்துருச்சு. இந்த sin theta cos theta இதுதான் உண்மையான ட்ரிக்னாமெட்ரி டேர்ம். tan theta, cot theta, secant theta, cosecant theta எல்லாம் derived term. அப்ப ரியல் ட்ரிக்னாமெட்ரி டேர்ம் யாருன்னா sin theta, cos theta தான். இந்த sin theta, cos theta ரியல் ட்ரிக்னாமெட்ரி டேர்மோட மேக்ஸிமம் நம்பரே 1 தான். அதுக்கு மேல நம்பரே கிடையாது. அப்ப இதுக்கு பதில் 1 போடுங்க, ஆன்சர் 1. இதே தானே இங்க வந்துருக்கு. இது கரெக்ட் தானப்பா, sin theta, cos theta ஓட மேக்ஸிமம் நம்பர் 1. சோ அதை தான் நான் இங்க அப்ளை பண்றேன். ஐ எம் கெட்டிங் ஃபைனல் ஆன்சர். அப்ப அதே ஃபைனல் ஆன்சர் தான் இங்க வருது. அப்ப இந்த ஃபைனல் ஆன்சர் இந்த ப்ரொசீஜர் மூலியமா தான் வருதுன்னா இந்த ப்ரொசீஜர் என்னது, கரெக்ட் தான். இதே ப்ரொசீஜர் தான் இங்க அப்ளை பண்ணிருக்கேன். அப்ப இதுவும் கரெக்ட் தான். ஏன்னா உனக்கு டவுட் வரும், -1 போய் மேக்ஸிமம் நம்பரா அப்படின்னு டவுட் வரும். மேக்ஸ் ரூல் படி இந்த ஈக்குவேஷனுக்கு யார் மேக்ஸிமம் நம்பர், இதான் நம்பர். நீயா இஷ்டத்துக்கு நம்பர் எல்லாம் போட முடியாது அப்படிங்கறதான் லாஜிக். சரி, இப்ப நான் ப்ரொசீஜர் அப்ளை பண்ணிருக்கேன், ஷார்ட்கட் படியும் கண்டுபிடிச்சிருக்கேன். அப்ப எப்ப ஷார்ட்கட் வேலை செய்யும், எப்ப வேலை செய்யாது, உன் ஈக்குவேஷன்ல சைன் தீட்டா ஆர் காஸ் தீட்டா இருந்தா என்ன ஆகும், ஷார்ட்கட் வேலை செய்யும். உன் ஈக்குவேஷன்ல சைன் தீட்டா காஸ் தீட்டா இல்லைன்னா வேற வழியே நம்மளுக்கு இல்ல, ப்ரொசீஜர் படி தான். இந்த ப்ரொசீஜரை நம்ம படிச்சுதான் ஆகும். வெறும் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்னா இந்த ப்ரொசீஜர் தேவையில்ல, வேற மெத்தட்ல ஆன்சர் எடுத்துட்டு போயிடலாம். ஆனா போர்டு எக்ஸாம்ல இந்த கொஸ்டின் அடிக்கடி வர்றதுனால ப்ரொசீட் பண்ணி தானே எழுதணும். அப்ப நான் ப்ரொசீஜர் தெரிஞ்சாதான் இந்த இப்ப 4th கொஸ்டின் நம்ம அடுத்து டிஸ்கஸ் பண்ண போற கொஸ்டின் கரெக்டா எழுத முடியும். அதனால நீ என்ன பண்ணு, இந்த 3rd கொஸ்டின் 4th கொஸ்டின் இங்க எல்லாம் பார்த்தா சைட்ல கொஞ்சம் கொஞ்சம் கேப் இருக்கும். அந்த கேப்ல கண்டிஷன் ஃபார் மேக்ஸிமான்னு டைட்டில் போட்டு போர்டுல என்ன இருக்கோ அதை அப்படியே எழுதி வச்சு எழுதுங்க.
ஆட் பண்ண கம்ப்ளீட்டடா. இப்போ 4th கொஸ்டின். A charge capital Q is to be divided on two objects, the values of charges on the objects, so that the force between the objects can be maximum or கவனி. ஒரு சார்ஜ் கேபிட்டல் Q ரெண்டா டிவைட் பண்றாங்க. அப்படின்னா என்னன்னு புரிஞ்சுக்க முடியலன்னா நம்ம நம்பர்ஸ் வச்சு புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணலாம். முகேஷ் கவனி. சப்போஸ் இந்த சார்ஜ் வேல்யூ நான் 10 கூலும்னு எடுத்துக்கிறேன், நானா எடுத்துக்கிறேன். அப்ப ரெண்டா டிவைட் பண்றதுன்னா எப்படிப்பா? 1 கூலும் 9 கூலும், 2 கூலும் 8 கூலும், 3 கூலும் 7 கூலும், இப்படி நிறைய சான்சஸ்ல டிவைட் பண்ணலாம். டிவைட் பண்றதுன்னா ரவுண்ட் நம்பரா தான் டிவைட் பண்ண அவசியம் இல்ல, பாயிண்ட் வச்சு கூட பண்ணலாம். அப்படின்னா இன்ஃபினைட் நம்பர் ஆஃப் சான்சஸ் நம்மளுக்கு கிடைக்கும். கரெக்டா? அதுல எந்த சான்ஸ்ல மேக்சிமம் ஃபோர்ஸ் வரும்னு கண்டுபிடிக்க சொல்றாங்க. எப்படி டிவைட் பண்ணா ஒரு சார்ஜ் Q எப்படி டிவைட் பண்ணா
மேக்சிமம் ஃபோர்ஸ் வரும் அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்றாங்க. இப்ப நான் புரிதலுக்காண்டி நம்பர் எழுதிட்டேன். நாம நம்பர் எழுதக்கூடாது. அவங்க சிம்பிள் கொடுத்திருக்காங்கன்னா நான் இங்கேயும் சிம்பிள் தான் எழுதணும், அங்கேயும் சிம்பிள் தான் எழுதணும். அதனால நான் இந்த பக்கம் ஸ்மால் கியூ போடுறேன், இந்த பக்கம் கேபிட்டல் கியூ மைனஸ் ஸ்மால் கியூன்னு போடுறேன். ரைட் ஹேண்ட் வெரிஃபை பண்ணுங்க. இப்ப ஸ்மால் கியூக்கு பதில் 1 போட்டா 10 - 1 9 வரும். 2 தூக்கி போட்டா 10 - 2 8 வரும். அப்ப நான் எழுதிருக்கிறது கரெக்ட் தான். இப்ப ஒரு கேபிட்டல் கியூவை நான் ரெண்டா டிவைட் பண்ணிட்டேன். ஒன்னு யாருப்பா ஸ்மால் கியூ, இன்னொன்னு கேபிட்டல் கியூ மைனஸ் ஸ்மால் கியூ. மேக்சிமம் ஃபோர்ஸ் எப்ப வரும்னு கேக்குறாங்க. மேக்சிமம் ஃபோர்ஸ் நாம கண்டுபிடிக்கணும்னா முதல்ல ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கணும். ஃபோர்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது? என்கிட்ட ஃபார்முலா இருக்கு. 1/4πε0 ப்ராடக்ட் ஆஃப் 2 சார்ஜ் பை r². 1/4πε0 கான்ஸ்டன்ட். ப்ராடக்ட் ஆஃப் 2 சார்ஜ் வேணும். ஒன்னு ஸ்மால் கியூ, இன்னொன்னு கேபிட்டல் கியூ மைனஸ் ஸ்மால் கியூ. இந்த கொஸ்டின்ல ஆர பத்தி பெருசா அவங்க பேசவே இல்லை. அதனால நான் ஆர கான்ஸ்டன்ட் அப்படியே வச்சுக்கிறேன். என்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்றேன். ஃபார் எக்ஸாம்பிள் 4πε0 r² ரீடைன் பண்றேன். இதை உள்ள பெருக்கிக்கிறேன். நான் இப்ப என்ன கண்டுபிடிச்சிட்டேன்? இந்த ரெண்டு சார்ஜுக்கு அக்ராஸா உள்ள ஃபோர்ஸ் கண்டுபிடிச்சிட்டேன். அடுத்து நான் என்ன பண்ணணும்? மேக்சிமம் ஃபோர்ஸுக்கான பிளானுக்குள்ள போகணும். ஒரு ஈக்குவேஷன்ல இருந்து மேக்சிமம் எப்படி கண்டுபிடிக்கிறது? ஷார்ட்கட் யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாம். இஃப் தட் ஈக்குவேஷன் மே ஹேவ் sin θ or cos θ. நம்ம ஈக்குவேஷன்ல sin θ cos θ இல்ல அப்படின்னா நான் என்ன அப்ளை பண்ணும்? ப்ரொசீஜர் அப்ளை பண்ணி தான் கண்டுபிடிக்கணும். அந்த ப்ரொசீஜர் தான் இப்ப படிச்சோம். என்ன ப்ரொசீஜர்? நம்மளோட ஈக்குவேஷனை வேரியபிளால டிஃபரன்சியேட் பண்ணும். கிளியரா தெரியுது ஸ்மால் கியூ தான் வேரியபிள். ஏன்னா இது மாற மாற இன்னொரு போர்ஷன் என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்கா மாறும். கரெக்ட் தானே? இப்ப இதான் கேபிட்டல் கியூன்னு வச்சுக்கோங்களேன். இதுல ஒரு பார்ட் நீ எடுக்கிற, அது ஓன் சாய்ஸ் தானே. அப்ப அதுதான் வேரியபிள். அப்ப ஸ்மால் கியூவால நீங்க டிஃபரன்சியேட் பண்ணும். எப்ப ஸ்மால் கியூ வேரியபிளோ அப்ப மித்த எல்லா சிம்பிள்ஸும் இந்த ஈக்குவேஷன்ல யாரு? கான்ஸ்டன்ட் தான். அப்ப டிஃபரன்சியேட் பண்ணுங்க. டிஃபரன்சியேட் எஃப் வித் ரெஸ்பெக்ட் டு ஸ்மால் கியூ. மேத்தமெட்டிக்கல் லாஜிக் படி லெஃப்ட்ல என்ன ஆபரேஷனோ அதே ஆபரேஷன் தான் ரைட்ல பெர்ஃபார்ம் பண்ணும். அப்போ 1/4πε0 r² QQ மைனஸ் Q². இப்ப டிஃபரன்சியேட் பண்ண ஆரம்பிப்போம். 1/4πε0 r² இதெல்லாம் கான்ஸ்டன்ட். மல்டிபிளிகேஷன்லயோ டிவிஷன்லயோ இருந்தா அப்படியே வச்சுக்கலாம். அடுத்து கேபிட்டல் கியூ அகைன் கான்ஸ்டன்ட். மல்டிபிளிகேஷன்ல இருக்கிறதுனால அப்படியே வச்சுக்கிறோம். அடுத்து ஸ்மால் கியூ, வெறும் கியூ இருக்கு. வெறும் கியூ இருந்தா நம்ம பெருசா அலட்டிக்க வேண்டிய அவசியம் இல்ல. என்ன பண்ணா போதும்னு சொல்லியிருக்கேன். இந்த டியை உள்ள கொண்டு போனா போதும். அப்ப dq பை திஸ் dq. அப்புறம் மைனஸ் ரீடைன். அடுத்து q². q பவர் m நம்மள்ட்ட ஃபார்முலா இருக்கு. mq பவர் m - 1. இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணா என்ன ஆகும்? 2q பவர் 2 - 1. ஃபார்முலா அப்ளை பண்ண என்ன வரணும்? செயின் ரூல் வரணும். அதுபடி பவர்ல என்ன இருக்கு, ஃப்ரண்ட்ல என்ன இருக்குன்னு கவலைப்படாம உள்ள இருக்கிறத மட்டும் எடுத்துக்கிட்டா போதும். உள்ள என்ன இருக்கு? Q. அதை டிஃபரன்சியேட் பண்ணும் வித் ரெஸ்பெக்ட் டு Q. இது கேன்சல், இது கேன்சல். லெஃப்ட் சைட்ல இருக்கிற டேர்ம் கண்டிஷன் ஃபார் மேக்ஸிமா ரூல்ஸ் படி நாம என்ன பண்ணிடணும்? 0ன்னு போட்டுரும். கிராஸ் பண்ணுங்க, என்ன ஆகும்? 4πε0 r² into 0 will become as 0. இங்க மிச்சம் என்னப்பா இருக்கு? கேபிட்டல் கியூ. இதுல மிச்சம் என்னப்பா இருக்கு? 2q. இதுவும் கேன்சல் ஆயிடும். மைனஸ் 2q இங்கிட்டு கொண்டு வந்துட்டா பிளஸ் 2q இஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் கியூ. இதுல இருந்து q கண்டுபிடிச்சா என்னப்பா வருது? q/2 வருது. அப்ப q 10 கூலும்னா இது எவ்வளவுப்பா வரணும்? 10/2 5ன்னு வரணும். இது 5னா அதுவும் என்னது? 5. அப்படின்னா என்னப்பா அர்த்தம்? ஈவனா டிவைட் பண்ணா மேக்சிமம் ஃபோர்ஸ் வரும். இப்ப இந்த கொஸ்டின் போர்டு எக்ஸாம்ல கேட்டுட்டாங்கன்னா வேற வழியே இல்லை, நீ இப்படிதான் எழுதி ஆகணும். அப்பதான் ஃபுல் மார்க் போடுவாங்க. 2 மார்க் 3 மார்க் ப்ராப்ளமா கேட்பாங்க. இதே கொஸ்டின் என்ட்ரன்ஸ்ல பல அட்டெம்ப்ட் ரிப்பீட் ஆயிருக்குப்பா. அப்ப உட்கார்ந்து ரிஸ்க் எடுக்க வேண்டிய அவசியம் எல்லாம் இல்ல. ஸ்ட்ரெயிட்டா ஆன்சரை பிக் பண்ணிட்டு போயிடலாம். ஏன்னா இது மாறாது. தாராளமா பிக் பண்ணு. இப்ப என்ட்ரன்ஸ்ல தான் இந்த கொஸ்டின் இருக்கு, போர்டுல இல்லவே இல்லை அப்படின்ட்டாங்கன்னா நான் இந்த மேக்ஸே நடத்த மாட்டேன். என்ட்ரன்ஸ்ல மட்டும்தான் இந்த கொஸ்டின் இருக்குன்னா வேற ஒரு மெத்தட்லயும் நான் உனக்கு ஆன்சர் எடுத்து காமிச்சிருவேன். என்ன மெத்தட்னா force between two charge directly proportional to product of two charge. கரெக்டா? என்ட்ரன்ஸ்னா ஆப்ஷன்ஸ் இருக்கலாம்ல. அப்ப அதுல ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்னப்பா இருக்கு பாருங்க. 3q by என்ன இருக்கு? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் 2q/3. இன்னொன்னு என்னது? q/3. அப்ப ப்ராடக்ட் பண்ணுங்க. ஆப்ஷன் ஏக்கு force directly proportional to 2q/3 q/3 என்னப்பா வரும்? 2q² by 9 வரும்.
இதே மாதிரி ஆப்ஷன் பிலையும் பண்ணோம், ஆப்ஷன் சிலையும் பண்ணோம், ஆப்ஷன் டிலையும் பண்ணோம். எது பெருசா இருக்கோ அந்த ஆப்ஷன் எடுத்துக்கலாம். ஏன்னா மேக்சிமம் போர்ஸ் தானே கேட்டிருக்காங்க. அந்த மாதிரி போயிடலாம். அப்ப என்ட்ரன்ஸ்னா நான் ஒண்ணு ஸ்ட்ரைட்டா ஆன்சர் எழுதிடலாம், ஆன்சரை ஞாபகம் வச்சுக்கிட்டு எழுதலாம், அது ஒரு வழி. இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு ஷார்ட்கட் ஃபாலோ பண்ணி கூட எழுதலாம். ஆனா போர்டுனா இந்த ஃபெசிலிட்டி எல்லாம் நம்மளுக்கு கிடைக்காது. என்னது, வேற வழியே இல்ல, நம்ம ப்ரொசீட் பண்ணிதான். இதே கொஸ்டின் போர்டுலயும் என்ட்ரன்ஸ்லயும் ட்விஸ்ட் ஆகலாம். வாட் இஸ் தி கண்டிஷன் ஃபார் மேக்ஸிமா ஃபோர்ஸ் இஃப் ஆர் இஸ் வேரியபிள்? இப்ப இதுல Q தானே வேரியபிள், அதனால Q வச்சு என்ன பண்ணிருக்கோம், டிஃபரன்சியேட் பண்ணிருக்கோம். சப்போஸ் ஆர் வேரியபிள்னு சொல்லிட்டாங்கன்னா அப்ப ஆரை வச்சு இங்க டிஆர்னு வந்துடும், ஆரை வச்சு டிஃபரன்சியேட் பண்ணி ப்ரொசீட் பண்ற மாதிரி இதே கொஸ்டின்ல ஒரு எக்ஸ்டெண்டட் வெர்ஷனும் வரலாம். அதுவும் நான் நோட்ஸ்ல ஒர்க் அவுட் பண்ணி வச்சிருக்கேன். பட் இந்த நோட்ஸ்ல வராது, இன்னொரு நோட்ஸ்ல வரும். அது வர்றப்ப நீயே இந்த லெசன் ட்ரெயின் ஆயிருப்ப, உனக்கு அந்த ஸ்டெப்ஸ் பார்த்தாவே புரியும். அப்போ உனக்கு அந்த மேக்ஸ் நான் சொல்லி தரணும் அவசியம் இல்லை, ஏன்னா இங்க மேக்ஸ் எழுதி வச்சாச்சு. அந்த கொஸ்டின் வரப்ப இந்த கொஸ்டினை நான் ரெஃபர் பண்ண சொல்லுவேன், ஐடியா கிடைச்சிடும். கிடைக்கணும், மறந்துடக்கூடாது, நீ ஞாபகம் வச்சுக்கிறணும் உன்னோட பொறுப்பு. பீரியாடிக்கா எடுத்து படிக்கணும், திருப்பி திருப்பி பிராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். ஓகே தானே? இதை நான் ஸ்கிப் பண்ணிட்டு கூட போயிருக்கலாம், கரெக்ட் தானே? நான் பண்ணல, ஏன்? அந்த மேக்ஸையும் நடத்தி தான் நடத்துறேன். அப்ப நீ அதுக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணு, படிச்சு. கிளியரா? டிக் பண்ணுங்க. 4th கொஸ்டின் டிக் பண்ணுங்க. 5th கொஸ்டின் எடுங்க. 5th கொஸ்டின் ஒரு ஸ்ட்ரைட் கொஸ்டின் தான்ப்பா. 4th கொஸ்டின்ல நிறைய படிச்சதுனால சிம்பிளா ஒரு கொஸ்டின் 5th and 6th பார்த்தரலாம். Two insulated charged spheres of charges 6.5 into 10 power minus 7 coulomb each are separated by a distance 0.5 meter. Calculate the electrostatic force between them. கவனிங்க, முதல்ல இந்த செக்மெண்ட்டை முடிச்சிடலாம். ரெண்டு ஸ்பியரோட சார்ஜ் வேல்யூ கொடுத்துட்டாங்க. ரெண்டுமே 6.5 into 10 power minus 7 coulomb. இவங்களுக்கு அக்ராஸா உள்ள டிஸ்டன்ஸ் கொடுத்துட்டாங்க 0.5 மீட்டர். எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் பிட்வீன் தம் கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. நம்மள்ட்ட ஃபார்முலா இருக்கு, 1/4πε0 ப்ராடக்ட் ஆஃப் 2 சார்ஜ் பை ஆர் ஸ்கொயர். இதான் ஃபோர்ஸ் பிட்வீன் 2 சார்ஜுக்கான ஃபார்முலா. இதுல 1/4πε0 வேல்யூ 9 into 10 power 9. ஒன்னு முடிச்சாச்சு. ப்ராடக்ட் ஆஃப் 2 சார்ஜ், ஃபர்ஸ்ட் சார்ஜோட வேல்யூவும் அதே தான், ரெண்டாவது சார்ஜோட வேல்யூவும் அதே தான், பை ஆர் ஸ்கொயர். அது எவ்வளவு சொல்லியிருக்காங்கன்னா 0.5. 0.5 ஸ்கொயரை நான் 0.5 into 0.5 பிரிச்சு எழுதிக்கிறேன். எழுதுனால தப்பு இல்லைல்ல? இப்ப இந்த 0.5ஐயும் 6.5ஐயும் கேன்சல் பண்ணா 13 வரும், இதையும் கேன்சல் பண்ணா 13 வரும். இப்ப நீ பொறுமையா மல்டிப்ளை பண்ணி ஃபைனல் ஆன்சர் கண்டுபிடி, அது உன்னோட பொறுப்பு. என்ன வருது எனக்கு ஃபைனல் ஆன்சர்? 1.52 into 10 power minus 2 நியூட்டன். ஓகே தானே? அப்ப அவங்க சொன்ன மாதிரி ஃபைண்ட் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் பிட்வீன் தம்னு சொன்னாங்க, கண்டுபிடிச்சோம். பட் கொஸ்டின் அதோட முடியல. கொஸ்டின்ல அது இல்லாம இன்னும் எக்ஸ்ட்ரா ஒர்க்கும் இருக்கு. அப்ப அது என்னன்னு பார்ப்போம். கொஸ்டினை பாருங்க. ஆல்சோ கால்குலேட் தி ஃபோர்ஸ் 1 when the charges are double and the distance of separation is half. திருப்பி ஃபோர்ஸ் தான் கண்டுபிடிக்க சொல்றாங்க, ஆனா சில சேஞ்சஸ் பண்றாங்க. என்ன சேஞ்ச்? சார்ஜ் டபுள் ஆயிடுச்சுங்கிறாங்க, டிஸ்டன்ஸ் பாதியா குறைஞ்சிச்சுங்கிறாங்க. அப்ப ஃபர்ஸ்ட் டிவிஷன்ல அகைன் நான் ஃபோர்ஸ் கண்டுபிடிச்சேன். ஃபோர்ஸோட ஃபார்முலா இதான், 1/4πε0 கான்ஸ்டன்ட். சார்ஜஸ் ஆர் டபுள்டுன்னு சொன்னா நாம என்ன பார்ப்போம்னா, Q1 இருக்கிற இடத்துல 2Q1, Q2 இருக்கிற இடத்துல 2Q2 ரீப்ளேஸ் பண்ணிடலாம். கரெக்டா? அப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க? டிஸ்டன்ஸ் ஹாஃப்ங்கிறாங்க, அப்படின்னா பாதியா குறைஞ்சிருச்சுன்னு அர்த்தம். அப்ப ஆர் இருக்கிற இடத்துல நம்ம என்ன பண்ணிடலாம், R/2 போட்டுறலாம். அப்ப ஆர் ஸ்கொயர்னா R/2 ஹோல் ஸ்கொயர். 2 into 2 எவ்வளவுப்பா வரும்? 4. இதை சிம்பிளிஃபை பண்ண என்னப்பா வரும்? R²/4 வரும். அந்த 4 டிவிஷன்ல இருக்கிறது மேல போயிருச்சுன்னா ஆல்ரெடி ஒரு 4 அங்க இருக்கிறதுனால 16 வந்துடும். ரிமைனிங் என்ன இருக்கு? 1/4πε0 ப்ராடக்ட் ஆஃப் 2 சார்ஜ் பை R² வந்துடும். இந்த 1/4πε0 Q1 Q2 பை R², இதுக்கு பதில் நாம என்னப்பா பண்ணலாம்? Fன்னு எழுதலாமா? F.
இந்த எஃப்க்கு பதில் என்னப்பா போடலாம்? இந்த நம்பர் போட்டுக்கலாமா? 1.52 into 10 power minus 2. இதான் இதெல்லாம் ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஸ்டைல் ஆஃப் கொஸ்டின்ஸ் எல்லாம் பாப்புலர். நாங்க டபுள் பண்ணிட்டோம், ட்ரிபிள் பண்ணிட்டோம், பாதியா குறைச்சிட்டோம், அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு கம்பாரிசன் மாதிரி போகும். அடுத்து என்ன? இதுலயே இன்னொரு டிவிஷன் இருக்கு பாருங்க. என்ன இருக்கு? when the charges are placed in a dielectric medium of water. தண்ணியில வச்சுட்டாங்க ரெண்டு சார்ஜர், அப்போ ஃபோர்ஸ் என்ன வரும்னு கேக்குறாங்க. போன கிளாஸ்ல கூலும்ஸ் லா டிஸ்கஷன்ல ஃபைனல் செக்மெண்ட்ல மீடியம்ல இருந்தா என்ன பண்றதுன்னு அனலைஸ் பண்ணி அந்த ஃபைனல் செக்மெண்ட்லயே ஃபைனலா ஒரு ஃபார்முலா எழுதணும். என்ன ஃபார்முலானா, ஏர்ல உள்ள ஃபோர்ஸுக்கும் மீடியம்ல உள்ள ஃபோர்ஸுக்கும் ரேஷியோ போட்டா எப்சிலான் ஆர் வரும் அப்படின்னு போன கிளாஸ்ல பண்ணோம். இன்னைக்கு நான் ரிவிஷன்ல இத பத்தி பேசல, ஏன்னா புதுசா வந்து ஸ்டூடெண்ட்டுக்கு கன்ஃபியூஸ் ஆகும்னு பேசல. புது ஸ்டூடெண்ட் இத பத்தி கவலைப்படாத, தனியா பாத்துக்கலாம். பழைய ஸ்டூடெண்ட் கண்டிப்பா நீ போய் கூலும்ஸ் லாவை கரெக்டா பார்த்தா உனக்கு இந்த இது கரெக்டா செட் ஆயிடும். இதுல இருந்து மீடியம்ல உள்ள ஃபோர்ஸ் கண்டுபிடிச்சா ஏர்ல உள்ள ஃபோர்ஸ் பை எப்சிலான் ஆர்னு வரும். எப்சிலான் ஆர் ஆஃப் வாட்டர் 18 கொஸ்டின்ல கொடுத்திருக்காங்க. ஏர்ல உள்ள ஃபோர்ஸ் நான் இங்க கண்டுபிடிச்சிருக்கேன், அதை யூஸ் பண்ணிக்க வேண்டியது. இந்த ப்ராப்ளம் ஒரு ஸ்ட்ரைட் ப்ராப்ளம் தான், ஜஸ்ட் ஃபீடிங் அண்ட் கெட்டிங். ஃபீடிங்ல அவங்க மாடிஃபிகேஷன் சொல்றாங்க, அதுக்கு தகுந்த மாதிரி மாடிஃபிகேஷன். இது பயங்கர தப்பு கஷ்டம் அந்த மாதிரிலாம் எதுவும் சொல்ல, ட்விஸ்ட் அது மாதிரிலாம் எதுவும் கிடையாது. எனக்கு இப்ப இந்த ப்ராப்ளம் ஏன் இதை நான் ஹோம்ஒர்க்னு நிறைய பேட்ச்ல சொல்லிடுவேன். உனக்கு சொல்றேன், டைம் இருக்குங்கிறதுனால சொல்லியிருக்கேன். ஒண்ணு, மீடியம் பத்தி மறந்துடாது. மீடியம்னா இந்த மாதிரி சின்ன அப்டேட் இருக்குன்னு கூலும்ஸ் லால பிராக்கெட் போட்டு போட்டு டிஸ்கஸ் பண்ணிருப்போம். அதுல கடைசி செக்மெண்ட்ல இருக்கும், அதை ஒரு தடவை பாரு, கடந்து போகாத, இப்படியே திருப்பிட்டு போயிடாது. என்ன இருக்கு எல்லாமே ஞாபகம் இருக்கா அப்படின்னு வெரிஃபை பண்ணு, பிராக்டிஸ் பண்ண. நான் சொல்லுவேன் இனிமேல் இந்த ப்ராப்ளம் எல்லாம் வீட்டுல ட்ரை பண்ணிட்டு அடுத்த வாரம் நோட் எடுத்துட்டு வரேன்னு சொல்லுவேன். அதை உருப்படியா பண்ணு, டிக் பண்ணிருங்க. ஸோ 5th கொஸ்டின் ஓவர். 6th கொஸ்டின் இம்பார்ட்டன்டான கொஸ்டின். என்சிஆர்டி எக்ஸாம்ல நிறைய டைம் இந்த 6th கொஸ்டின் வந்திருக்கு. Compare the magnitude of the electrostatic force and gravitational force between an electron and a proton at a distance r apart in hydrogen atom. Given la mass of electron, mass of proton, capital G value la இருக்கு. ஒரு ஹைட்ரஜன் ஆட்டம்ல நம்மளுக்கு நல்லா தெரியும்பா, ஹைட்ரஜன் ஆட்டம்ல சென்டர்ல நியூக்ளியஸ் இருக்கும், நியூக்ளியஸ்ல ஒரே ஒரு புரோட்டான் இருக்கும். ஹைட்ரஜன் ஆட்டம்ல ஒரு எலக்ட்ரான் தான் இருக்கும், அது சர்க்குலர் ஆர்பிட்ல ரிவால்வ் ஆகும். நான் இந்த எலக்ட்ரான் ரிவால்வ் ஆகுற ஆர்பிட்டல் ரேடியஸ் ஆர்னு எடுத்துருக்கேன். இது ரெண்டையும் சார்ஜா பார்த்தா நம்மளுக்கு கூலும் ஃபோர்ஸ் வரும். புரோட்டானே எலக்ட்ரானையும் மாஸா பார்த்தா நியூட்டனோட கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வரும். இத ரெண்டையும் கம்பேர் பண்ண சொல்றாங்க. எப்ப கம்பேர் பண்ண முடியும்? கண்டுபிடிச்சாதான் கம்பேர் பண்ண முடியும். அப்ப கண்டுபிடிப்போம். கிராவிடேஷனல் ஃபோர்ஸும் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸும் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்மள்ட்ட ஃபார்முலா இருக்கு. முதல்ல எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் கண்டுபிடிச்சிடும். இதான் ஃபார்முலா. இதுல இருக்கிற 1/4π எப்சிலான் நாட்ங்கிறது 9 into 10 power 9. அப்புறம் ப்ராடக்ட் ஆஃப் 2 சார்ஜ். ஒரு சார்ஜ் புரோட்டான். புரோட்டானோட சார்ஜ் வேல்யூ ஆல்ரெடி நம்ம என்ன பண்ணியாச்சு, ஃபர்ஸ்ட் கிளாஸ்லயே ரெகக்னைஸ் பண்ணிட்டோம். 1.6 into 10 power -19 எழுதிட்டான். அடுத்து Q2, அது எலக்ட்ரான். எலக்ட்ரானோட சார்ஜ் வேல்யூ ஃபர்ஸ்ட் கிளாஸ்லயே படிச்சிட்டோம். என்னப்பா, -1.6 into 10 power -19. இன்னைக்கு நான் ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் நடத்துறப்ப கூட தெளிவுபடுத்திட்டேன் மைனஸ் போடக்கூடாதுன்ட்டு. அப்ப மைனஸ் போடாது. பை ஆர். ஆர்னா டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ சார்ஜ். டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ சார்ஜ் எனக்கு ரேடியஸா இருக்கு, அப்ப இந்த ஆர் ஸ்கொயர்டா அந்த ஆர் ஸ்கொயர்டா ரீப்ளேஸ் பண்ணிட்டேன். நான் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் கண்டுபிடிச்சிட்டேன். அடுத்து கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வேணும். நியூட்டன்ஸ் கிராவிடேஷனல் லா படி கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு இதான் ஃபார்முலா, G(m1m2/r²). G கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட், அது 6.67 into 10 power -11. M1ங்கிறது புரோட்டான் மாஸ், கிவன்ல ஆஃபர் பண்ணிருக்காங்க 1.67 into 10 power -27 kg. M2ங்கிறது எலக்ட்ரான் மாஸ், அதுவும் கிவன்ல கொடுத்திருக்காங்க 9.1 into 10 power -31 kg. ஆறுங்கிறது டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ மாஸ். இது ரெண்டையும் மாஸா பார்த்து டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சா அப்பயும் எனக்கு ரேடியஸ் தான் வருது. அப்ப R² will be replaced as R².
கம்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க. எப்ப கம்பேர் பண்ணலாம்? இந்த ரெண்டு வேல்யூ ஆர் வேல்யூ கொடுத்திருந்தாங்கன்னா போட்டு சிம்பிளிஃபை பண்ணி நம்பரா மாத்தி யார் பெருசு யார் சின்னது அப்படின்னு ஸ்ட்ரைட்டா கம்பேர் பண்ணிக்கலாம். ஆர் வேல்யூ கொடுக்காததுனால நான் ரெண்டையும் டிவைட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். கம்பேர் பண்றப்ப நேரடியா கம்பேர் பண்ண முடியலன்னா டிவைட் பண்ணா என்ன ஆயிரும்னா கம்பேரிசன் கிடைச்சிரும். அப்ப எலக்ட்ரோஸ்டாட்டிக் போர்ஸையும் கிராவிடேஷனல் போர்ஸையும் டிவைட் பண்றேன். எலக்ட்ரோஸ்டாட்டிக் போர்ஸ் என்ன இருக்கு? 9 into 10 power 9, 1.6 into 10 power minus 19 whole squared by r squared. அடுத்து கிராவிடேஷனல் போர்ஸை டிவைட் பண்ணும். டிவைட் பண்றப்ப டேர்ம் இன்டர்சேஞ்ச் ஆயிரும். அப்ப ஆர் ஸ்கொயர்ட் மேல போயிரும். டிவைடட் பை 6.67 into 10 power minus 11, 1.67 into 10 power minus 27, 9.1 into 10 power minus 31 வரும். இதெல்லாம் நீங்க சால்வ் பண்ணிட்டீங்கன்னா இந்த நம்பர் மாறாதுப்பா. நீ ரிஸ்க் எடுத்து கேன்சல் பண்ணி எல்லாம் சால்வ் பண்ண அவசியம் இல்ல. ஸ்ட்ரைட்டா ஞாபகம் வச்சுக்கலாம். 2.27 into 10 power 39. இன்னும் சிம்பிளிஃபை பண்ணி, அதாவது சிம்பிளிஃபைனா இந்த 2.27 ரெஃப்யூஸ் பண்ணிட்டு எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 10 power 39 டைம்ஸ் ஆஃப் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் அப்ராக்சிமேட்டா. இதான் இந்த ஆன்சரை பாக்குறப்ப ஆன்சர் இது அவ்வளவு முடிஞ்சிருச்சு. இந்த ஆன்சரை பாக்குறப்ப எனக்கு சூப்பரா ஒரு பிக்சர் கிடைக்குது. என்ன அப்படின்னா 10 power 39 என்ன பார்த்தோம்? ஒண்ணுக்கு அப்புறம் 39 ஜீரோன்னு அர்த்தம். அப்ப இது எவ்வளவு பெரிய நம்பர்? அந்த அளவுக்கு இந்த போர்ஸ் இத கம்பேர் பண்றப்ப பெருசா இருக்குன்னா என்ன அர்த்தம்? நியூட்டன் கண்டுபிடிச்ச கிராவிடேஷனல் போர்ஸ் கூலும் கண்டுபிடிச்ச எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் போர்ஸை கம்பேர் பண்றப்ப ஒண்ணுமே கிடையாது, நெக்லிஜிபிள்னு அர்த்தம். இத நான் கூலும்ஸ் லாவோட ஸ்டோரி எல்லாம் போன கிளாஸ்ல சொன்னல, அப்பயே சொன்னேன். யோசிச்சு பாருங்க, நான் ஒரு சார்ஜ் நீ ஒரு சார்ஜ், அப்ப இந்த போர்ஸ். நம்ம சார்ஜ்னால நம்மளுக்கு மாஸ் இருக்குல்ல, அப்ப இந்த போர்ஸ். இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள்ல மாஸ் சம்பந்தப்பட்ட போர்ஸ் எப்படி இருக்குன்னு தெரியுது, ரொம்ப ரொம்ப சின்னதா இருக்குன்னு தெரியுது. அப்படின்னா சார்ஜ் ரிலேட்டடான போர்ஸை பத்தி நாம எலாபரேட்டா பேசுற அந்த கூலும் போர்ஸ் பேசுற அந்த இடத்துல நியூட்டனோட மாஸ் ரிலேட்டடான போர்ஸை பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியம். இததான் கூலும் சொன்னாரு. அப்படி அவர் சொன்னாருங்கிறத நான் உனக்கு சொல்றப்ப என்ன சொன்னேன்? அது சம்பந்தமா ஒரு ப்ராப்ளமே நம்ம டிஸ்கஸ் பண்ணிடலாம்னு சொல்லியிருந்தேன். அந்த ப்ராப்ளம் டிஸ்கஸ் பண்ணி. சரி, கூலும் போர்ஸ் ஏன்பா கிரேட்டரா இருக்கு, கிராவிடேஷனல் போர்ஸ் ஏன் கம்மியா இருக்கு? சிம்பிள் தான்ப்பா. கூலும் போர்ஸ்ல இந்த கான்ஸ்டன்ட் இருக்குல்ல, அதோட வேல்யூ 9 into 10 power 9. 10 பவர்ல வர நம்பர் பாசிட்டிவா இருக்கு, அப்போ பெரிய நம்பர். கிராவிடேஷனல் போர்ஸ்ல வர இந்த கான்ஸ்டன்ட் இருக்குல்ல, அதோட வேல்யூ எப்படி இருக்கு? 6.67 into 10 power minus 11. 10 பவர்ல வர நம்பர் எப்படி இருக்கு? -11 இருக்கு, அப்ப சின்ன நம்பர். அப்ப நேச்சுரலாவே கிராவிடேஷனல் போர்ஸ் எப்படி இருக்கு? ஹைலி ஸ்மால், நெக்லிஜிபிளா இருக்கு. அததான் கூலுமா ஹைலைட் பண்றாரு. நியூட்டனோட போர்ஸ் சின்னதுங்க, இதை என்னோட ஃபார்முலாவோட கம்பேர் பண்ணுங்க. என்னோட போர்ஸ் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு போர்ஸ், ஸ்ட்ராங்கான போர்ஸ்னு கூலும் கிளைம் பண்றாரு. அது உண்மையும் கூட. அது நல்லா தெளிவா என்ன ஆகுது சரி. இந்த கொஸ்டின் அடிக்கடி என்ட்ரன்ஸ்லயும் வந்திருக்கு. அப்ப ஆப்சன்ஸ்ல 10 power 39, 10 power 38, 10 power 40, 10 power 41 இருக்கும். நீ 10 power 39 அதை பிக் பண்ணா போதும். 10 power 39 சப்போஸ் ஆப்சன்ஸ்ல மிஸ் ஆயிருச்சுன்னா 10 power 40. 10 power 39 இருக்கிறப்ப நீ 40 எடுக்கிறாங்க. ஏன்னா சில கொஸ்டின் செட்டர் கொஞ்சம் சொதப்பிடுறாங்க. அப்ப 10 power 40ன்னு இதை ரவுண்ட் பண்ணிடுறாங்க. அப்படி பண்ண முடியாது. 10 power 39 தான். இவங்க கம்ஃபர்டபிலிட்டிக்காண்டி ஸ்டேட்மெண்ட் எழுதுறப்ப எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் ஆல்மோஸ்ட் 10 power 40 டைம்ஸ் கிரேட்டர் தென் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்னு ஸ்டேட்மெண்ட் எழுதிடுறாங்க. ஆல்மோஸ்ட் தானே இருக்கு. நம்ம ஓரளவுக்கு தெளிவா பேசுறதா இருந்தா எவ்வளவு வருது? 10 power 39 தான் வருது. இந்த என்டிஏ டெஸ்டிங் ஏஜென்சி கொஸ்டின் செட் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இந்த சொதப்பெல்லாம் வர்றதில்ல. கொஸ்டின் தெளிவா இருக்கு, அதனால பிரச்சனை வராது. 39 இல்லைனாதான் நீ என்ன பண்ணும்? 40ங்கிற கிளியரா? இது பவர்ஃபுல்லா. இது வந்து ரிப்பீட்டட் கொஸ்டின் நிறைய டைம் வந்திருக்கு என்சிஆர்ல. என்ட்ரன்ஸ்ல அப்பப்போ டிக் பண்ணிடலாம். 7th கொஸ்டின். Two identical metal spheres charged with +12 microcoulomb and -8 microcoulomb are kept
certain distance in air. They are brought into contact and then kept at the same distance. The ratio of the magnitude of electrostatic force between them before and after contact is. இது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு ப்ராப்ளம். ஒரு டிஃபரண்ட் ஸ்டைல். இந்த ஸ்டைலுக்குள்ள இப்பதான் வரும். ஃபோர்ஸ் தான்ப்பா கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதனால ஃபோர்ஸோட ஃபார்முலா எழுதிட்டேன். நோட்ஸ் பார்க்காதீங்க, போர்டை பாருங்க. ரேஷியோன்னு சொல்றதுனால 2ஆ பிரிச்சு 2 டாட் வச்சுட்டேன். அட்டெம்ப்ட் 1ல அவங்க 2 சார்ஜ் வேல்யூ கொடுக்குறாங்க. ஒன்னு +12 மைக்ரோ கூலும், இன்னொன்னு என்ன சொல்றாங்கன்னா -8 மைக்ரோ கூலும். அட்டெம்ப்ட் 2ல என்ன பண்றாங்கன்னா இந்த 2 சார்ஜையும் கான்டாக்டுக்கு எடுத்துட்டு வராங்க. நான் ஆல்ரெடி தெளிவா சொல்லிட்டேன். கான்டாக்டுக்கு எடுத்துட்டு வந்தா அடிட்டிவ் நேச்சர் ஆஃப் சார்ஜ்ங்கிற ப்ராப்பர்ட்டி படி ஆட் பண்ணிக்கலாம். அப்போ +12லையும் -8ஐயும் ஆட் பண்ணா எவ்வளவுப்பா வரும்? +4 மைக்ரோ கூலும். 2 சார்ஜையும் they are brought in contact and then separated-ங்கறாங்க. நான் ஆல்ரெடி அதையும் உனக்கு தெளிவுபடுத்திருக்கேன். அடிட்டிவ் நேச்சர் ஆஃப் சார்ஜ் ப்ராப்பர்ட்டி பேஸ்ட் ப்ராப்ளம் நடத்துறப்ப தெளிவா சொல்லியிருக்கேன். செப்பரேட் பண்ணா நீ ஈவனா தான் செப்பரேட். அப்போ 4 கூலுமே நீ ஈவனா செப்பரேட் பண்ணா என்னப்பா ஆகும்? 2 மைக்ரோ கூலும் 2 மைக்ரோ கூலும்னு வந்துரும். அப்ப Q1 2 மைக்ரோ கூலும், Q2 2 மைக்ரோ. இப்ப இந்த அட்டெம்ப்ட்ல உள்ள ஃபோர்ஸுக்கும் அந்த அட்டெம்ப்ட்ல உள்ள ஃபோர்ஸுக்கும் ரேஷியோ கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் 4πε0 அது கான்ஸ்டன்ட், அதனால அப்படியே வச்சுக்கணும். அடுத்து ப்ராடக்ட் ஆஃப் 2 சார்ஜ். ஒரு சார்ஜ் எவ்வளவுப்பா? 12 மைக்ரோ கூலும், இன்னொன்னு -8. நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் மைனஸ் போடக்கூடாதுன்ட்டு. அப்ப 8 மைக்ரோ கூலும். இங்க ப்ராடக்ட் ஆஃப் 2 சார்ஜ் வாங்க. Q1 எவ்வளவுப்பா? 2 மைக்ரோ கூலும், Q2 அதுவும் 2 மைக்ரோ. நெக்ஸ்ட் என்னப்பா இருக்கு? ஆர். ஆர்ங்கிறது டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 சார்ஜ். இந்த சார்ஜுக்கு அக்ராஸா செகண்ட் டிஸ்டன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. இத ரெண்டையும் கான்டாக்ட் கொண்டு வந்து பிரிக்கிறப்ப அதே டிஸ்டன்ஸ மெயின்டைன் பண்றதா क्वेश्चनல சொல்லிருக்காங்க. செப்பரேட்டட் வித் சேம் டிஸ்டன்ஸ்னு இருக்கு. அப்ப இங்க r² போட்டா இங்கேயும் r. சம்டைம்ஸ் இந்த டிஸ்டன்ஸ் டபுள் ட்ரிபிள் ஆகுதுன்னு ஏதாவது சேஞ்சஸ் சொல்லியிருந்தாங்க. அந்த சேஞ்சஸ ஃபாலோ பண்ணு. சம்டைம்ஸ் ஒண்ணுமே சொல்லலைன்னா ப்ரீவியஸா ஃபாலோ. ஒண்ணுமே சொல்லலைன்னா சேம் டிஸ்டன்ஸ மெயின்டைன் பண்ண அர்த்தம். இப்ப சால்வ் பண்ணுங்க. 1/4πε0 2 எண்ட்லையும் கேன்சல். r² 2 எண்ட்லையும் கேன்சல். 2 10⁻⁻6 கேன்சல் ஆயிரும். ஒரு 2 12 கேன்சல் பண்ணா 6, ஒரு 2 8 கேன்சல் பண்ணா 4. 6 into 4 என்ன ஆயிரும்னா 24ன்னு வந்துரும். ரேஷியோ இத சால்வ் பண்ணா 1. இதான் ஃபைனல். 24:1. புரியுதா? இதுல என்னப்பா லாஜிக்? கான்டாக்ட் கொண்டு வந்து பிரிக்கிறதா சொல்றாங்க. கான்டாக்ட் கொண்டு வந்தா அவங்க என்ன ஆயிருவாங்க? சேர்ந்துருவாங்க. பிரிக்கிறப்ப எப்படி பிரிக்கணும்? ஈவனா தான் பிரிக்கணும். இது ரூல். இது நான் சார்ஜ்ல செகண்ட் ப்ராப்ளம் நடத்துறப்ப உனக்கு சொல்லிட்டேன். இந்த ரூலை நம்ம என்ன பண்ண முடியாது? வயலேட் பண்ண முடியாது. பிரிக்கிறதுனாவே இதான் லாஜிக். கிளியர் தானே? சிம்பிள் தான். மத்தபடி எதுவும் கஷ்டம் கிடையாது. மைனஸ் நான் யூஸ் பண்ணல. மைனஸ் யூஸ் பண்ணாததுக்கு ஆல்ரெடி ஒரு சில எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்கேன். கன்வின்ஸ்டான எக்ஸ்பிளனேஷன் உனக்கு நாளை கிளாஸ்ல கிடைக்கும். டிக் பண்ணிருங்க. 7th டிக் பண்ணிருங்க. 8th ப்ராப்ளம் எடுங்க. இம்பார்ட்டன்ட் போடுங்க. Two spherical conductor B and C having equal radius and carrying equal charges in them repel each other with a force F when kept apart at some distance. A third spherical conductor having same radius as that of B but uncharged is brought in contact with B, then brought in contact with C and finally removed away. The new force of repulsion between B and C is. கவனிங்க. இது கொஞ்சம் பெரிய கேள்வி. கவனமா பார்த்துட்டே வாங்க. 2 ஸ்பெரிக்கல் கண்டக்டர்ப்பா. ஒன்னு B, இன்னொன்னு C. 2 பேரோட ரேடியஸும் சேம்ட்டாங்க क्वेश्चनல. 2 பேர்ட்டையும் சேம் சார்ஜ் இருக்கு Qங்கறாங்க. அவங்க 2 பேருக்கு அக்ராஸா ஏதோ சம் டிஸ்டன்ஸ் இருக்கு. அவங்களுக்கு அக்ராஸா உள்ள ஃபோர்ஸ் Fன்னு சொல்றாங்க. ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா இருக்கு. 1/4πε0 ப்ராடக்ட் ஆஃப் 2 சார்ஜ் பை r². நான் ஃபோர்ஸ் Fன்னு சொல்றேன். கொஸ்டின் செட்டரும் Fன்னு தான் சொல்லியிருக்காங்க.
1/4πε0 கான்ஸ்டன்ட், ப்ராடக்ட் ஆஃப் டூ சார்ஜ்னா q ஸ்கொயர்னு வந்துடும். ஏதோ சம் டிஸ்டன்ஸ்ங்கிறாங்க, எவ்வளவுன்னு சொல்லல. அப்ப r ஸ்கொயர்டா r ஸ்கொயர்டு. திருப்பி கொஸ்டின் எடுங்க, என்ன சொல்றாங்க அகைன் கிளாரிஃபை பண்ணிக்குவோம். டூ ஸ்பெரிக்கல் கண்டக்டர் B and C having equal radius and carrying equal charges in them repel each other with a force F when kept apart some distance. கரெக்டா? அங்க ஒரு ஃபுல் ஸ்டாப் இருக்கு. அந்த ஃபுல் ஸ்டாப்புக்கான ஒர்க்கை தான் இப்ப நான் பண்ணிருக்கேன். இப்ப அடுத்துதான் முக்கியமான ஸ்டோரிக்குள்ள அவங்க போறாங்க. என்ன சொல்றாங்க? a third spherical conductor having same radius as that of B but uncharged is brought in contact with B, then brought in contact with C and finally removed away அப்படின்னு ஒரு பெரிய ஸ்டோரி சொல்லியிருக்காங்க. முகேஷ் ஒழுங்கா கவனிக்கணும், சுத்தம் மாறிக்கிட்டே இருக்கு. தரன் நீ ஒழுங்கா கவனிக்கணும், கவனிக்க. இப்ப என்ன சொல்றாங்கன்னா, ஒரு தேர்ட் ஸ்பெரிக்கல் கண்டக்டர் எடுத்துட்டு வராங்க. நான் அதை ஏன்னு நேம் பண்ணிக்கிறேன். இதோட ரேடியஸ் பி சைஸுக்கே இருக்குன்ட்டாங்க. ஆனா இது அன்சார்ஜுங்கிறாங்க. அன்சார்ஜுனா இதோட சார்ஜ் வேல்யூ என்னன்னா 0. இதை யாரோட கான்டாக்டுக்கு எடுத்துட்டு போறாங்கன்னா பியோட. அதனால பிய வரையணும். பியோட சார்ஜ் வேல்யூ Q. இத கான்டாக்டுக்கு கொண்டு வாங்க. கான்டாக்ட்னா ஆட் பண்ணும். ஆட் பண்ணா என்ன ஆகும்? பெருசா மாறும் சைஸ் வைஸ். A பிளஸ் பி. சார்ஜ் ஆட் பண்ணுங்க. 0 பிளஸ் Q என்ன ஆயிரும்? Q னு வரும். A third spherical conductor of same radius B but uncharged is brought in contact with B and then with Cங்கிறாங்க. and then with Cனா நீ C ஓட எதப்பா ஆட் பண்ணணும்? நோட்ஸ பாக்காதீங்க, நான் கேட்ட கேள்விக்கு இங்க பதில் சொல்லுங்க. C ஓட எதை ஆட் பண்ணும்? நம்ம கொஸ்டினா தப்பா புரிஞ்சுக்கிட்டு இத கொண்டு போய் என்ன பண்ணுவோம்னா C ஓட ஆட் பண்ணிடுவோம். அப்படி அர்த்தம் கிடையாது. A third spherical conductor of same radius as that of B and uncharged is brought in contact with B and then C னா என்ன அர்த்தம்? ஏவ தான் நீ C ஓட சேர்க்கணும்னு அர்த்தம். நான் ஏவ ஆல்ரெடி B ஓட சேர்த்து பெருசா மாத்திட்டேன். இப்ப ஏவ நான் C ஓட சேர்க்கணும்னா இதுல இருந்து நான் என்ன பண்ணும்? ஏவ பிரிக்கணும். அப்ப திருப்பி பிரிங்க, செப்பரேட் பண்ணுங்க. செப்பரேட் பண்ணா ஈவனா தான் செப்பரேட் பண்ணும். இது A, இது B. செப்பரேட் பண்ணா என்னப்பா ஆகும்? ஈவனா பண்றப்ப டோட்டலா Q இருக்கா? Q/2 Q/2னு வரும். இப்ப இந்த ஏவ அவங்க சொன்ன மாதிரி நான் C ஓட கொண்டு போய் கான்டாக்ட்ல சேர்க்கணும். சேர்த்தா என்னப்பா வரும்? சைஸ் வைஸ் பெருசா மாறும். சார்ஜ் வைஸ் ரெண்டையும் ஆட் பண்ணுங்க. அப்ப Q/2 plus Q is equal to 3Q. நீ அவசரத்துல இத கொண்டு வந்து இங்க வரைஞ்சு சியோட சேர்த்து கான்டாக்ட் கொண்டு வந்துடாத, தப்பு. அப்படி அவங்க சொல்றதா இருந்தா அவங்க ஸ்ட்ரெயிட்டாவே 3 பேரையும் கான்டாக்ட் கொண்டு வந்துட்டோம்னு சொல்லலாம்ல, தனித்தனியா ஏன் சொல்லணும்? அப்ப கேள்விய அந்த இங்கிலீஷ் நாலேஜோட படிச்சு புரிஞ்சுக்கணும். இப்ப நான் எக்ஸ்பிளைன் பண்றேன், புரியுது. எக்ஸாம் ஹால்ல புரியலன்னா என்ன பண்றதுன்னு ஒரு சந்தேகமும் வரும். அதுக்கு தானே பிராக்டிஸ் பண்றோம், அதுக்கு தானே இவ்வளவு ப்ராப்ளம் பாக்குறோம். இப்ப நம்ம பார்த்த ப்ராப்ளம்னா ஒண்ணு ஒரு ஸ்டைல்ல தானே இருக்கு, ஒரே மாதிரி பார்க்கல. அப்ப எல்லா ஸ்டைலையும் நம்ம அப்ரோச் பண்றப்ப எக்ஸாம் ஹால்ல ஏதோ ஒரு ஸ்டைல் மாட்டிக்கும், இல்ல ஸ்லைட் மாடிஃபிகேஷன்ல மாட்டிக்கும், நம்ம சக்சஸ் பண்ணிடலாம், பிரச்சனை வரும். அப்ப ஒரு தேர்ட் ஸ்பெரிக்கல் கண்டக்டர் ஏ, அது அன்சார்ஜ்டு, அதோட ரேடியஸ் பி மாதிரியே இருக்கு. அத பியோட கான்டாக்ட் கொண்டு வந்துட்டாங்க. அடுத்து சியோட கான்டாக்ட் கொண்டு போனா எனக்கு ஏ தான் வேணும். அதனால நான் புத்திசாலித்தனமா பிரிச்சு ஏவை எடுத்து சியோட கான்டாக்ட் கொண்டு வந்துட்டாங்க. இதுக்கப்புறம் அவங்களே பிரின்னு சொல்லிட்டாங்க. ஃபைனலி ரிமூவ் ஆவே. அப்ப திருப்பி நீ ரிமூவ் பண்ணணும், பிரிக்கணும். பிரிக்கணும்னா எப்படி பிரிக்கணும்? ஈவனா தான் பிரிச்சாகணும், அது ரூலு. அப்ப இது ஏ, இது சி. 3Q/2 ரெண்டா பிரிக்கணும். அப்ப என்னப்பா வரும்? 3Q/4 3Q/4. முடிஞ்சிருச்சா? இதுக்கு அடுத்து என்ன கேட்டிருக்காங்க? இப்ப புது பி புது சி கிடைச்சிருச்சா? இவங்களுக்கு அக்ராஸா உள்ள போர்ஸ் கண்டுபிடி அப்படிங்கிறாங்க. அந்த போர்ஸ் நான் எஃப் டேஷ்னு எழுதுறேன். போர்ஸோட ஃபார்முலா இனிஷியலா 1/4πε0 வரும், அது கான்ஸ்டன்ட். அப்புறம் ப்ராடக்ட் ஆஃப் டூ சார்ஜ். புது சார்ஜ் பி என்னப்பா இருக்கு? Q/2. அடுத்த சார்ஜ் சி புதுசு என்ன இருக்கு? 3Q/4. ஆர் பத்தி எதுவும் சொல்ல, ஆர்னே வச்சு. இதுல இந்த 2 × 4 8 ஓரமா ஒதுக்கிட்டேன், இந்த 3 ஓரமா ஒதுக்கிட்டேன். ரிமைனிங் 1/4πε0 Q × Q Q²/r² அப்படியே வச்சுக்கிறேன். 3/8 அகைன் ரீடைன் பண்றேன். இந்த 1/4πε0 Q²/r² இருக்குல்ல, அதுதான் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல இருக்கிற ஃபோர்ஸ். அதுக்கு பதிலா எப்படி போடும்? இதான் ஒரே ஒரு தப்பு இதுல பண்ணுவோம். என்ன பண்ணுவோம்?
இதை கொண்டு போய் சீல சேர்த்து 3ஆ பிரிச்சிடும். அந்த தப்பு மட்டும் பண்ணும். கொஸ்டினை ஒழுங்கா படிச்சா அந்த தப்பு வராது. முடிஞ்சிருக்கு. பார்க்க லென்த்தியா தெரியும், பிராக்டிஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஈஸியா கஷ்டமா இருக்கு. கிளியரா? இதே ஸ்டைல்ல இன்னொரு கொஸ்டின். இப்ப எல்லாம் நம்பரோ சிம்பிள்னா கியூ அந்த மாதிரி கம்ஃபர்டபுளா இருக்குல்ல, கம்ஃபர்டபுள் டேட்டா இல்லாம வந்துச்சுன்னா எப்படி பண்றது? அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் பார்க்கணும். 9th கொஸ்டின். Two identical conducting balls having positive charges Q1 and Q2 are separated by a center to center distance R. If they are made to touch each other and then separated to the same distance, the force between them will be less than before, same as before, more than before, zero. கவனிங்க. சில நேரங்கள்ல சில விஷயங்களை கண்டுபிடிக்கிறதுக்கு பர்டிகுலரா இந்த லெஸ் தென், கிரேட்டர் தென், சேம் இந்த மாதிரிலாம் சொன்னாங்க அப்படின்னா ரேஷியோ போட்டா ஒரு நல்ல கிளாரிட்டி கிடைக்கும். அதனால நான் ரேஷியோ ஃபார்மேட்டுக்குள்ள போயிடலாம்னு நினைக்கிறேன். அட்டெம்ப்ட் 1ல 2 பாசிட்டிவ் சார்ஜ் Q1 Q2 நம்பர்லாம் எதுவும் கொடுக்கல. அட்டெம்ப்ட் 2ல இந்த 2 சார்ஜையும் கான்டாக்டுக்கு எடுத்து வந்து பிரிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. அட்டெம்ப்ட் 1ல 2 பாசிட்டிவ் சார்ஜுக்கு என்ன ஃபோர்ஸ் வரும், அட்டெம்ப்ட் 2ல 2 பாசிட்டிவ் சார்ஜையும் கான்டாக்ட் கொண்டு வந்து பிரிச்சதுக்கு அப்புறம் என்ன ஃபோர்ஸ் வரும், இத கண்டுபிடிச்சிட்டு அது ரெண்டையும் கம்பேர் பண்ணி லெஸ் தென் பிஃபோரா இருக்குமா, கிரேட்டர் தென் பிஃபோரா இருக்குமா, இல்ல சேம் அஸ் பிஃபோரா இருக்குமான்னு ஐடென்டிஃபை பண்ணுங்கன்னு சொல்றாங்க. நம்பர் இருந்தா ஈஸியா பண்ணிடலாம். நம்பர் இல்லாததுனால கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி வரும். யோசிக்கிறதுக்கு பதில் நம்மளாவே நம்பர் எடுத்துட்டு பண்ண வேண்டியதுதான். அப்ப என்ன நம்பர் எடுத்துக்கலாம்? நானா எடுத்துக்கிறேன். 2 பாசிட்டிவ் சார்ஜ், ஒன்னு 7 இன்னொன்னு 3. உனக்கு சந்தேகம் வரும், 5 5 எடுக்க கூடாதா, 4 4 எடுக்க கூடாதா, ஈவன் நம்பர் எடுக்க கூடாதான்ட்டு. அவங்க அப்படி சொல்லல. 2 பாசிட்டிவ் சார்ஜ் தான் சொல்லியிருக்காங்க, 2 ஈக்குவல் பாசிட்டிவ் சார்ஜ்னு சொல்லல. ஈக்குவல்னு சொன்னா நீ ஈக்குவல் நம்பர் எடுத்துருக்க. அவங்க சொல்லாததுனால நான் அன்ஈக்குவல் நம்பர் எடுத்திருக்கேன். அந்த நம்பர் நம்ம சாய்ஸ் தான். லெப்ட் சைட்ல வேலை முடிஞ்சிருச்சு. ரைட் சைட்ல என்னப்பா லாஜிக் சொல்லியிருக்காங்க, ரெண்டையும் கான்டாக்டுக்கு எடுத்துட்டு வரணும். கான்டாக்டுக்கு எடுத்துட்டு வந்தா 7 + 3 என்ன ஆயிரும், 10 ஆயிரும். திருப்பி அதை என்ன பண்ணும், பிரிக்கணும். பிரிச்சா எப்படி பிரிக்கணும், ஈவனா தான் பிரிக்கணும். 10 ஈவனா பிரிச்சா என்ன ஆகும், Q1 5 Q2 5. இப்ப ஃபோர்ஸ் கண்டுபிடிங்க. முதல்ல 1/4πε0, அது கான்ஸ்டன்ட். அப்புறம் ப்ராடக்ட் ஆஃப் 2 சார்ஜ், 7 × 3 21, 5 × 5 25. அப்புறம் ஆர், இனிஷியலா ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்றாங்க. சேர்த்து பிரிச்சதுக்கு அப்புறமா அதே டிஸ்டன்ஸ் சொல்லியிருக்காங்க. அப்ப ஆர் ரெண்டு பக்கமும் மாறாது. அப்ப R² போட்டுக்கலாம். 4πε0 R² கேன்சல். அப்ப 21:25 வருது. அப்ப புதுசா வந்த ஃபோர்ஸ் ப்ரீவியஸோட எப்படிப்பா இருக்கு, கிரேட்டரா இருக்கு. அப்ப மோர் தென் பிஃபோர், அந்த ஆப்ஷன். சப்போஸ் இதே கேள்வியில 2 ஈக்குவல் சார்ஜ்னு சொல்லிட்டாங்க. அப்ப நான் 5 5ன்னு நம்பர் சூஸ் பண்றேன்ப்பா. அப்ப 5 5னா என்ன ஆயிரும், இங்க 25 வரும். கான்டாக்ட் கொண்டு வந்துட்டு பிரிச்சா என்னப்பா வரும், 5 5 கான்டாக்ட் கொண்டு வந்தா 10. திருப்பி பிரிச்சா என்ன வரும், 5 5 தான் வரும். அப்ப இங்க என்ன வரும், 25. அப்போ 1:1 வரும். அப்படின்னா சேம் அஸ் பிஃபோர்னு, சாரி ஈக்குவல், சேம் அஸ், ஆமா சேம் அஸ் பிஃபோர்ங்கிறத எடுத்து. சப்போஸ் ஒரு பிளஸ் சார்ஜ் ஒரு மைனஸ் சார்ஜ் சொல்றாங்க. அப்ப என்னப்பா பண்ணலாம், இது +7 இது -3 எடுத்துக்கிட்டு ப்ராசஸ் பண்ணலாம். இங்கதான் சந்தேகம் வரும், ஏன் இதை -7 இதை +3 எடுக்க கூடாதான்னு டவுட் வரும். அந்த டவுட்டை கிளாரிஃபை பண்றதுக்கு பிராக்கெட்ல அவங்களே கிளாரிட்டி கொடுத்துருவாங்க. Q1 > Q2 இல்ல Q2 > Q1 அவங்க சொல்லிடுவாங்க. அவங்க சொல்ற ஸ்டேட்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி நாம நம்பரை சூஸ் பண்ணி ப்ராசஸ் பண்ண வேண்டியதான். நம்பர் இல்லாம இமேஜின் பண்ணி கண்டுபிடிக்கிறது கஷ்டமா இருக்கும். நம்பர் வச்சு பண்ணா ஈஸியா முடிஞ்சிருக்கு. இன்னைக்கு கிளாஸ் இது போதும்பா. நாளைக்கு 12 to 1:30 மதியம் நம்மளுக்கு கிளாஸ். நாளைக்கு கிளாஸ்ல எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ்னு பேர் வந்துச்சு. அண்ட் ஆல்சோ சில டவுட்டுக்கான ஆன்சர், ஃபர்தரா ப்ராப்ளம்ஸ்னு ஸ்டைல மாத்துவோம். இன்னைக்கு பார்த்திருக்கோம், நாளைக்கு திருப்பி ஸ்டைல என்ன பண்ணுவோம், மாத்துவோம். கிளியர் தானே? ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தா கேட்கலாம்.